இப்ப நான் என்ன சொல்றது, இது என் தலையாதான் சொல்றேன்ல. அவன் ஃபெராரி கூட விட்டுருக்கவே கூடாது. ஒரு காலத்துல விட்டுட்டு எங்கெங்கயோ போயிட்டு, இப்ப வந்து என் தலைவன் வந்து ட்ராக்கில் நின்று நடுவுல ட்ராக்கில் நின்று காரை தள்ளினா பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கே காரை தான் தள்ளணும்னு நினைக்கிறேன். அந்த நிலைமையில தான் இருக்கு அந்த ஆஸ்டன் மார்டின். டர்போ எல்லாம் வந்து நல்லா பூஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தே மேட் அ சேஞ்ச் வேரின் கடைசி கார் வந்து ஃபார்மேஷன் லேப்புக்கு அப்புறம் வந்து நின்னதுக்கு அப்புறமே சைடு ஆஃப் யுவர் ட்ராக் நீ நிக்கிறதுக்கு சைடுல எல்இடி லைட்ஸை வச்சு எல்இடி லைட்ஸ் 5 வாட்டி பிளிங்க் ஆக போகுது. அந்த 5 வாட்டி பிளிங்க் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய ரெட் லைட்ஸ் ஆன் ஆக போகுது. ஸோ ஐ திங்க் அந்த இன்ஜினே வந்து ஐ திங்க் இட் வாஸ் பில்ட் ஆன் தட் ஸ்டைல். அந்த அக்ரெசிவ் கியர் டவுன் ஷிஃப்ட் பண்றது பத்தி தான் வந்து அது எங்களோட இன்ஜினுக்கு நல்லா சூட் ஆச்சு. ஸோ இட் இஸ் பேசிக்கலி மீன்ஸ் லைக் இந்த இன்ஜினே வந்து அது சரௌண்ட் பண்ணி தான் இருந்துச்சு. அண்ணன் ஏதாச்சும் பண்ணுவானாடா இந்த வருஷம், அதை சொல்றாவல்ல. அண்ணன் ஓட்டுவாருங்க, நல்லா தான் ஓட்டுவாரு. ஆனா அண்ணனே கார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் நாட் லைக் ஃபீலிங் லைக் ப்ராப்பர் ஃபார்முலா 1 காருன்னா, அதுக்கப்புறம் வந்து ஐ கேன் ஃபீல் டிஎன்ஏ இன் திஸ் காருன்னா. கரெக்ட். உங்க அண்ணன் ப்ராப்பர் ஃபார்முலா 1 டிரைவராங்கிறது क्वेश्चन மார்க் தானே. அதனால டிஎன்ஏ அப்படியே இருக்குது. அந்த நான் சொல்லல, கார்த்தி சொல்லுவான். போன வீடியோவில் நீங்கள் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா, முன்னாடி போய் நிறைய பேர் ரூல்ஸ் தெரியல, என்ன பண்ணுறது, ஏது எப்படி ஃபாலோ பண்ணுறது, எத்தனை ரேஸ், என்ன டீம், அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மறக்காமல் அந்த போன வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அதில் கம்ப்ளீட்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஒரு 101 to Formula 1 அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து அதை பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்துருங்க. இந்த வருஷம் என்ன பெரிய விஷயம், புது விஷயம் அப்படின்லாம் கேட்டுட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் எவர் தமிழில் ஒரு F1 பேனலோட ஒரு வீடியோ நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு இன்னைக்கு தான். பேனல் மெம்பர்ஸில் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே தெரிஞ்சவங்கள தான் மதியம் கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன சட்டையை மாற்றி வந்திருக்கான் ஒருத்தன், கேப்பை போட்டு சட்டையை மாற்றி பின்னாடி காரோட வந்திருக்கான். மிஸ்டர் மணிகண்டன் ஆஸ் யூஸ்வல் அண்ட் ரெட்ரோபாயை கூப்பிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து F1 ஸ்பெஷலிஸ்ட் ரெட்ரோபாயா, அதனால வந்து அவரையும் வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏன்னா காரில் தான் வேலை செய்கிறாராம். ஃபோன் பண்ணாவே F1 கார் வீட்டுக்கு வந்துருமாமா, அந்த அளவுக்கு லிங்க்ஸ் இருக்குங்கிறார் ஜெர்மனியில். அதனால வந்து ரெட்ரோபாய்க்கு ஒரு வணக்கத்தை வச்சுக்கிட்டு, மக்களே ஃபர்ஸ்ட் எல்லாருமே கேட்குற கேள்வி, போன வீடியோவில் கமெண்ட் வந்துடுச்சு, எவ்ரி ஒன் இஸ் அ ஃபெராரி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஸோ அங்கிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஓவர் ஹைப்பாக இருக்குது, லூயிஸ் ஹாமில்டன் அவரோட 8வது இதை வந்து ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு மேஜரான ஒரு கொஸ்டின் தான் எல்லாத்தோடைய மைண்ட்லேயே இருக்குது. ஏன்னா ஓவராக உசுப்பேற்றி விட்டாங்க இந்த ப்ரீ சீசன் டெஸ்டிங்லன்னு சொல்லிட்டு, ஓவராக உசுப்பேற்றி விட்டானுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லூயிஸ் ஹாமில்டன் அவர் வந்து வாய்ப்பு இருக்கு, இல்லாமையே இருக்கு. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு தலைவனுக்கு இந்த வாட்டி புதுசா. அதனால ஜெயிக்கிறது ஜெயிக்காததுலாம் அதை பொறுத்துதான் பார்ப்போம். இந்த வாட்டி ஆனா கார் நல்லா பண்ணியிருக்காங்க டெஸ்டிங்ல பார்த்த வரைக்கும். பட் ஆனா அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாமும் இருக்குல்ல, லைக் வி கான்ட் ப்ரெடிக்ட் எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் டெஸ்டிங். நம்ம அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாமும் பார்த்துட்டு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. வழக்கமா ஃபெராரியோட ஸ்ட்ராட்டஜி பத்தி நம்மளுக்கு தெரியும், காலாகாலமா என்னென்ன பண்ணுவாங்கன்னு. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஆனா பட் தட் இஸ் அ குட் சான்ஸ் ஃபார் ஹிம். லைக் அவனுக்கும் சரி சார்ல்ஸ் லெக்லருக்கும் சரி, 2 பேருக்குமே குட் சான்சஸ் ஆர் அவுட் தேர். பட் லெட்ஸ் see. மிஸ்டர் மணிகண்டன் சொல்லியிருந்தாரு, நான் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து, டேய் வெட்டல் காலத்துலேருந்து உங்களுக்கு இப்போதான்டா ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. மிஸ்டர் மணிகண்டன் உங்கள் வார்த்தையை சொல்லுங்கள். இல்லை, அதுதான் வந்து பேஸ்ட் ஆன் எப்பொழுதுமே வந்து நம்ம இந்த ரெகுலேஷன் சேஞ்சஸ், இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஹைப்ரிடரா வந்ததுக்கு அப்புறமா இவ்வளோ மேசிவ் ரெகுலேஷன் சேஞ்சஸ்ங்கிறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். பயங்கர மேசிவான ரெகுலேஷன் சேஞ்ச். என்றைக்குமே இவ்வளோ ரெகுலேஷன் சேஞ்ச் இருக்கிற டைமில் நம்ம போன ரூல்ஸ் ரெகுலேஷன் சேஞ்ச், மைனர் ரெகுலேஷன் சேஞ்ச் தான் அது. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்போவே ஃபெராரி கார் வந்து நல்லா தான் இருந்துச்சு, அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டியும் அவங்க கார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த 2 டெஸ்டிங்லேயும் அந்த கார் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து அதுக்கப்புறமா போகலாம். ஸோ இந்த ஒரு இதனால தான் இந்த இன்சர்ஜென்ஸ். ஏன்னா ஹாமில்டன் இந்த டெஸ்டிங் முடிச்சுட்டு வந்து ஐ ஹாவ் மை டிஎன்ஏ இந்த காரு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறான். ஹாமில்டன் வந்து எதில் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னா, அவன் வந்து ஒரு டிரைவராக அவனோட ஃபீட்பேக்கை வந்து ஒரு டெக்னிக்கலாக எப்படி மாற்றி கொடுக்குறான் அப்படிங்கிறதுல பயங்கரமான எக்ஸ்பர்ட் ஹாமில்டன். ஸோ அதை வச்சு ஐ திங்க் ஃபெராரியா டெவலப் திஸ் கார் அப்படின்னு தான். இந்த நியூ ரெகுலேஷன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, டேட்டா தான் எல்லாமே. ஃபெராரி கிட்ட இருக்கிற F1 டேட்டா வந்து மற்ற யாரு கூட கம்பேர் பண்ண முடியாது நம்ம பெருசா. ஸோ ஆனால் அதை ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரி தெரியலையே. வருஷம் டேட்டா இருக்குது, அந்த டேட்டா வச்சு எக்ஸல் சீட்டில் மட்டும்தான் போட்டு வைக்கிறான்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒன்றும் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. கரெக்டாக ஸ்ரீஹரி சொன்னா, நீங்கள் எல்லாத்தையும் ஓகேடா, எல்லாம் பேப்பரில் இருக்குது, அதை ரேஸில் எப்படி கொண்டு வருவீங்க அப்படிங்கிறது தான். அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவங்க ஒரு நல்ல கார் டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நல்ல கார் கொண்டு வந்திருக்காங்க. ரிலையபிலிட்டி ஃபேக்டர் அது கண்டிப்பாக இருக்குது அந்த காரில்.
வந்து அது எந்த காருக்குமே கரெக்டாக தெரியாது. போன நல்லா இருந்த சீசனும் அப்படிதான். கார் ரிலையபிலிட்டி, இன்ஜின் ரிலையபிலிட்டி இல்லாதனால தான் வந்து சீசனே போச்சு அந்த ஃபர்ஸ்ட் இதில். ஸோ இந்த சீசன் வந்து ரிலையபிளாக கார் இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். பட் த கார் அந்த ஹோல் ஆஃப் த இந்த செட்டப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த ரேசிங் சிமுலேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாமே இந்த ஹேமில்டன் கொஞ்சம் ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஐ திங்க் ஃபெராரி வில் ஹேவ் தட் அட்வான்டேஜ் வித் ஹேமில்டன். இன்னொன்று ஷார்ல் லெக்லர்க், அவனும் வந்து ரொம்ப டேலண்டடான டிரைவர். ஸோ வந்து அவனுக்கும் வந்து கண்டிப்பாக அது வந்து எய்ட் ஆகும். கார்த்தி, எனக்கு வந்து இப்ப வந்து எல்லாரும் வந்து இந்த ஹைப் ட்ரெயின்ல இருக்காங்க, ஃபெராரி ஹைப் ட்ரெயின். ஐ டோன்ட் டோட்டலி பை இட். கன்ஃபார்ம் வந்து ரேஸ் ஆரம்பிக்கும் திருப்பி எங்க போவீங்க, தேர்ட் ஃபர்ஸ்ட் இல்லை ஃபோர்த் ஃபர்ஸ்ட் தான் நடக்கும்னு தோணுது. பிகாஸ் டெஸ்டிங்கை பார்த்து எல்லாரும் வந்து ஒரு ஹைப் இருக்காங்க. ஒரு ஃபார் ஃபேக்ட் போன வருஷமும் டெஸ்டிங்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. எங்க ரேஸ்ல, உண்மையான ரேஸ்ல எங்க இருந்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஃபெராரி ஆல்வேஸ் அந்த ஒரு இது இருக்கும். நம்ம வந்து டெஸ்டிங்ல நல்லா பண்ண அவங்க ஃபேன்ஸை ரைல் அப் பண்றதுக்கு அவங்க எப்பயுமே பண்றது தான். இது காலங்காலமா பார்த்துட்டு இருக்கிறது தான். ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் இந்த வருஷம் பண்ணது வந்து ட்ரூ பேஸா இல்லையான்னு. பட் ஒன் திங் இஸ் ஃபார் ஷுர், நான் ஒரு லைக் நம்ம டெக்னிக்கலா போகும்போது இன்னொன்று சொல்லுவேன் அவங்கள பத்தி. தே ஹவ் டன் ஒன் திங் மேஜர்லி டிஃப்ரெண்ட் அண்ட் குட் கம்பேர் டு அதர் கார்ஸ். ஸோ அது வேணா ஒரு ஸ்டார்டிங் ஒரு 5 to 6 ரேசஸ்ல ஒரு ஃபேக்டரா இருக்கலாம் அவங்களுக்கு சாதகம். இல்லை அதான் இந்த மாதிரி ஏமாத்துறத நான் விழுந்துடுறேன் வருஷம் டெஸ்டிங்கை பார்த்துட்டு. இது இந்த வருஷம் வேறு எக்ஸ்ட்ரா வேணும் யோசிப்பேற்றிட்டு இருக்காரு இருந்தாலும். கௌதம் டே நீங்கள் தாண்டா இந்த வருஷம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு யாருமே தடுக்க முடியாதான்னு இருக்காரு. வருஷம் நான் பார்த்து ஏமாந்தா உட்காந்துங்க 15 வருஷமா. ஸோ அதனால் அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணி கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயமா போனோம்னா இந்த வருஷம் பெரிய இந்த ரெகுலேஷன் சேஞ்சுன்னு அவர் சொன்னது வந்து 50% பேட்டரி, 50% தான் ஐஸ் கம்பஷன் என்ஜின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டாந்து இந்த வருஷம் நிப்பாட்டிட்டாங்க. இதை பற்றி போன வீடியோலேயே பேசியிருந்தேன். என்ன ஐஸ்னா என்ன, அந்த 50% பேட்டரி பவர் எங்கேருந்து வருது எல்லாமே வந்துட்டு அதிலே நம்ம பேசியாச்சு. உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன், இது நல்லதா இல்லை அந்த ஸ்போர்ட் வந்து ஒரு நல்லதை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கா, இல்லை நம்ம வந்து இருக்கிற பவரை வந்து கம்மி பண்ணி ஒரு இந்த கார்பன் நியூட்ரல் கான்செப்டுக்காக நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோமா அப்படின்னு எப்படி உங்களுக்கு தோணுது? ஐ திங்க் இது வந்து இந்த ரெகுலேஷனை வந்து ப்ரொப்போஸ் பண்ணும் போதே வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சதே வந்து நம்ம வந்து கார்பன் ஜீரோவா போகலாம், வி ஹாவ் டு சேவ் என்வரன்மெண்ட், அந்த மாதிரி ஒரு அப்ரோச்ல தான் எடுத்தாங்க. பட் லைக் இந்த டெஸ்டிங்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ எம் டோட்டலி லைக் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. இந்த பேட்டரி லைக் 50% பேட்டரியே வந்து ஐ எம் நாட் ஷோர் அபவுட் இட். பிகாஸ் த டாக்கிங் பாயிண்ட் ஆஃப் ஹோல் ஆஃப் டெஸ்டிங்கை வந்து உனக்கு வந்து பேட்டரியை ரீசார்ஜ் பண்றது மெயின். எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் தட். நீ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ரீசார்ஜ் பண்றியோ அவ்வளோக்கு எவ்வளோ நீ ரேஸ் நல்லா ஓட்டுவ அப்படின்னு தான் வந்து ஒரு டாக்கிங் பாயிண்டாவே இருக்கு. ஐ டோன்ட் லைக் த டாக்கிங் பாயிண்ட் when it comes to motor sport. நீ வந்து இப்ப போன வருஷம்லாம் ஏரோடைனமிக்ஸ் டவுன் ஃபோர்ஸ் அப்படின்னு இருந்துச்சு போன ரெகுலேஷன். ஸோ தட் வாஸ் லைக் ஓகே, ஏரோடைனமிக்ஸ் பத்தி தெரியலனா, ஆனா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு காரோட பத்தி தான் இருக்கணும் தவிர இட்ஸ் நவ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிக்கல் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டஃப் தான் ஃபார்முலா ஈல இருக்கு. நம்ம எதுக்கு இதையும் அதையும் வந்து கம்பைன் பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ ஐ டோட்டலி டோன்ட் get the major power shift in the engine. And another thing is like எனக்கு என்னன்னா, நீ ஆல்ரெடி சஸ்டைனபிள் ஃபியூல்ஸ் தான் யூஸ் பண்ற கார்ஸ்க்கு. ஸோ இஃப் தட் இஸ் த கேஸ், யூ ஆர் ஆல்ரெடி ரெடியூசிங் த எமிஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங். நீ இன்னும் ஏன் ஃபர்தரா ஜீரோ எமிஷனுக்கு போற? ஜீரோ எமிஷனா ஸ்போர்ட்ஸோட கோல்னு கேட்டா, ஸ்போர்ட்ஸோட கோல்ன்றது சம்திங் டிஃபரெண்ட். இட்ஸ் நாட் அபவுட் எமிஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங். என்விரான்மெண்டல் அஃப்கோர்ஸ் லைக் அவங்க மேல திணிக்கப்பட்டதுங்கிற மாதிரி இருந்துச்சா? லைக் அவுட் சைட் சோர்சஸ்ல இருந்து வந்து ரூல் திணிக்கப்பட்டுச்சா? இல்லை, அது வந்து நான் வந்து ஸ்ரீஹரி சொன்னதோ நம்ம கார்த்தி சொன்னதோ 100% பைன் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. இது நீங்கள் வந்து கார்பன் நியூட்ரல் அப்படிங்கிற பேரில் வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ கிம்மிக் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு டெயில் பைப் எமிஷன் வழியாக இந்த எமிஷன் வரலன்னா உங்களுக்கு வந்து வேறு விதமாக இந்த கார்பன் இது வரப்போகுது, அவ்வளவுதானே தவிர நீங்கள் வந்து டோட்டலாக இதுலேருந்து கார்பன் நியூட்ரல் நம்ம போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ கிம்மிக் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதில் வந்து ஹையர் இது இருக்குது எப்பொழுதுமே. ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலா ஈலாம் போயிட்டு தான் இருக்குது, ஃபுல் 100% பேட்டரியில் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஹைப்ரிட்னு வரும்போது த ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்ரெடி காம்ப்ளிகேட்டட். இதை வந்து 2011 பேசிகிட்டு இருக்காங்க எதுக்கு ஹைப்ரிட் போகிறாங்க அப்படின்ட்டு. ஒன்று நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, ஃபார்முலா 1 அப்படிங்கிறது இட்ஸ் அ பினக்கல் ஆஃப் டெக்னாலஜி வென் இட் கம்ஸ் டு மோட்டர் ஸ்போர்ட். இதுலேருந்து நிறைய டெக்னாலஜி வெளியே போயிருக்கு. அண்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட். இதுலேருந்து எக்கச்சக்கமாக இண்டஸ்ட்ரிக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். அந்த ஒரு அவுட்லுக்கில் பார்க்கும்போது இது கண்டிப்பாக இதாக இருக்குது. ஏன்னா நம்ம மேஜர் ஃபேக்டர் இன்னொன்று என்ன மிஸ் பண்ணுறோன்னா, இந்த மோட்டர் ஜென்ரேட்டிங் யூனிட்ஸ் வந்து ஹீட்லேருந்து கைனமேட்டிக்காக இப்போ ஃபுல்லாக மாறி இந்த 50-50 பவர் ஜென்ரேஷன் வரும்போது ஹீட் வந்து MGU-H வந்து பயங்கரமான காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம்.
அதில் வந்து அதை வந்து ஹார்னஸ் பண்ணுறது இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. கைனமேட்டிக் அஃப்கோர்ஸ் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் நெகட்டிவ்ஸ். ஆனால் அதை வந்து உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணுறது வந்து ஈஸி. அதை உனக்கு அது ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அவங்க அதனால தான் நீ இன்ஜின் வந்து பவரை மட்டும் குறைச்சிக்கோ, வந்து அந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. ஓவராலாக வெஹிக்கல் பவர் குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டால் நான் ஐ டோன்ட் என்டையர்லி அக்செப்ட். மோர் ஆர்லெஸ் இட் இஸ் த சேம். நீ அதை எப்படி மாற்றி மாற்றி இந்த 2 மோடு யூஸ் பண்ணுற அப்படிங்கிறது தான் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஓல்ட் ஸ்கூல் டிரைவர்ஸாக இருக்கட்டும், இல்லை மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன்னா ஆல்மோஸ்ட் ஓல்ட் ஸ்கூல் டிரைவர் தான். எனக்கு தெரிஞ்சு 10 வயசுலேருந்து கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் பியூராக இந்த V8 அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. நாட் மேக்ஸ் மேபி, பட் அதர் டிரைவர்ஸ், இந்த கம்ப்ளைண்ட் பண்ண டிரைவர்ஸ் எல்லாம் அதுலேருந்து பார்த்துட்டு வந்தவங்க. V10 கூட ஓட்டி இருக்கானான்னு தெரியல கரெக்டாக ஆலன்ஸோ, பட் அதுலேருந்து பார்த்துட்டு வந்தவங்க. அவங்களுக்கு வந்து ஒன்லி இது பேட்டரி இது சேர்த்து மேனேஜ் பண்ணி இது சொல்கிற மாதிரி. இப்போ டிரைவர் இன்புட் அப்படிங்கிறது போன வி ஆர் அட் ஆல்மோஸ்ட் அட் 25% ரைட் நோ. இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அது 0 ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு த மோஸ்ட் டெக்னிக்கல் பீப்புள் வில் பிகம் குட் டிரைவர்ஸ். அப்போ தான் இந்த டிரைவர் ஸ்கில் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது இந்த சீசன்லேருந்து ஒரு 20% தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஒரு 80% எல்லாமே வந்து இட் இஸ் ஒன்லி கார்த்தி சொன்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ் அண்ட் எவ்ரி திங் விச் வில் பி டன் ஃப்ரம் த பேக். இல்ல பட் இல்ல அதுலயும் இல்ல ஒரு ஐ விஷயம் ஹாவ் இருக்கு. இல்ல ஐ வாண்ட் டு டிஃபர் ஃப்ரம் லைக் டிரைவர் ஸ்கில்ஸ் வந்து இவ்வளவு நாள் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் டிரைவிங் ஸ்கில்ஸா இருந்தது. So I guess like from this regulation or like in the hybrid regulation lens, it's like how you are going to manage the car. Like it's kind of more of a managing skill la marum, but ana it also involves technical skills for the drivers. More of a முன்னாடிலாம் வந்து நம்ம இப்போ இந்த ஃபுட்பால்ல பேசுற மாதிரி ரொம்ப பிசிக்கலா டெக்னிக்கல் இல்லாம பிசிக்கலா காட்டுத்தனமா ஆடுறான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முன்னாடி இருந்தது. லைக் ஜஸ்ட் டிரைவ் அப்படி இருந்தது. இப்போ வந்து இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் டிரைவ். நீ வந்து யூ நோ ஹவு டு மேனேஜ் யுவர் பேட்டரி, how to manage when to slow, when to gain up your battery, and நீ எப்போ ஓவர்டேக் பண்ண போற எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த டிரைவருக்கு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் காம்ப்ளிகேட் தான் இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸி ஆகல அந்த மேனேஜபிலிட்டி ஃபேக்டர். இல்ல சிரியரி சொல்றத நான் சொல்றேன் எக்ஸாக்ட்லி. இந்த டெக்னிக்கல் ஹை ரொம்ப ரெசல்யூட்டா இருக்கிறவங்க தான் வந்து இனிமே வந்து டிரைவர்ஸா இருப்பாங்க. இந்த பியூர் நான் வந்து டிரைவிங் ஸ்கில் மட்டும் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றது இது ஃபுல்லா கம்மியாயிரும். ஐ எக்ஸாக்ட்லி அக்ரி வித் வாட் சிரியரி சேயிங். கரெக்ட் கார்த்தி. நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் அக்ரி. பட் இதுக்கு தான் நம்ம வந்து ஃபார்முலா ஈன்னு இருக்கு. அந்த 100% பேட்டரியை எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுன்னா அங்க இருக்கு பேசிக்கா. நீ எதுக்கு அதை எதுக்கு இங்க கொண்டு வரேன் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீ வந்து மோட்டர் ஸ்போர்ட் யூ ஹேவ் டு பி லைக் உன்னோட ஃபுல் ரிசோர்ஸ் வந்து அட்மோஸ்ட்ல யூஸ் பண்ணும். நீ ஒரு கார்னரிங் ஸ்பீடா போகட்டும், இல்ல நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட்ஸ்ல போறதுனாலும் யூ டோன்ட் ஹேவ் டு லைக் நான் இங்க கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும், இந்த செக்டர்ல நான் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும், அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு நான் யோசிப்பேன். கோ ஆல் அவுட் பிளேசிங் அப்படின்னு. கரெக்ட். ஆக்சுவலா நீ சொல்றது கரெக்ட் தான்டா. இந்த டெஸ்டிங் ஃபுல்லாவே வந்து அதான் ஃபுல் டாக். எங்க வந்து ரீசார்ஜ் பண்ணணும், எங்க வந்து ரிலீஸ் பண்ணணும், இதே தான் வந்து அந்த மோடுக்கு போ, இந்த மோடுக்கு போ, அங்க இருந்து பண்ணாத, இதை பண்ணாதுங்கிறதான் கம்ப்ளீட் ரேடியோ நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். எல்லா டிரைவர் பத்தி இதான் நடந்துச்சு. பட் சஸ்டைனபிள் ஃபியூல் வந்து சொல்லியிருந்தீங்க. அது என்னன்னா, ஸோ இந்த வருஷம் வந்து கார்பன் நியூட்ரலா போகணும் அப்படிங்கறதுனால வந்துட்டு கம்ப்ளீட்டா நான் ஃபுட் பயோமாஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ண ஃபியூவல், அதுவோ இல்லை முனிசிபல் வேஸ்ட்டோ இல்லை அந்த கார்பன் டெக்னாலஜிஸ் இருக்கிறது, ஜீரோ க்ரூட் ஆயில் பேசிக்லி அந்த எக்ஸ்போஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால 100% ரெனியூவபிளோ வேஸ்ட் ரிசோர்ஸஸ்ல இருந்து தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஃபியூவலு. இதில் நல்ல பாயிண்ட் வந்து மணினா சொல்லியிருந்தாரு. என்னன்னா இங்க F1ல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு நிறைய வெளியே போகுதுல அப்படின்னு. இது வந்து ஒரு மேஜர் விஷயம். ஏன்னா இந்த ரெனியூவபிள் ஃபியூல் தான் வந்துட்டு they been in partnership with Shell basically along with Ferrari. Shell வந்து is major sponsor for Ferrari. ஸோ ஷெல் உடைய ஃபியூல் எல்லாமே we are using in the world everywhere. ஸோ இங்கிருந்து எப்படி ரியல் வேர்ல்டு கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுல வந்துட்டு விஷயம் நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. இந்த ஃபியூல், இந்த ஜீரோ எமிஷன் ஃபியூல் வந்து எப்படி ரியல் வேர்ல்டுக்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா வந்து இந்த ஃபியூல் ப்ரொடியூஸ் பண்றதே வந்து நீ ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒன்றும் புதுசு இல்லை. என்ன பண்ணிக்கிறாங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா 55% அண்ட் போன வருஷம் கம்ப்ளீட்லி இது பயோடிகிரேடபிள் ஃபியூல் தான் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார்முலா 2 and 3ல. ஸோ தேவ் யூஸ்ட் இட், தேவ் டெஸ்டட் இட் அவுட், எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரிங்கிங் இட் டு ஃபார்முலா 1. ஸோ ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சது. அண்ட் ஆல்சோ நீ சொன்ன மாதிரி மேஜரா இருக்கிற கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாருமே இதை பண்ணுவாங்க. பெட்ரோனாஸும் பண்ணுவாங்க, ஷெல்லு நீ சொல்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர் இந்த எக்ஸான் மொபைல், அவங்களும் வந்து இதாக ஐ திங்க் எக்ஸான் மொபைல் இஸ் அ சப்ளையர் ஃபார் ரெட் புல். இது நம்ம இதில் ஃபார்முலா 1 பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து இது போகிறதுக்கு வந்து ரியல் ஐ மீன் நம்ம என்ன சொல்கிறது, நார்மலாக நம்ம டிரைவிங் யூசேஜுக்கு போகிறதுக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
ஆனால் ஃபார்முலா ஒன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபியூவலை வச்சு அவங்க எப்படி கேலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து, ஏன்னா டீம்ஸ் வந்து இந்த இதில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஃபார்முலா டூவில் இதை யூஸ் பண்ணியிருந்தாலும் இதை வச்சு எப்படி கண்ட்ரோல்ஸை கேலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க வந்து நிறைய டீம். எஸ்பெஷலி இந்த புதுசாக வந்த டீம் கேடிலாக்காக இருக்கட்டும், ஆடியாக இருக்கட்டும், அந்த டீம்ஸ் எல்லாம் வந்து நிறையா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. அங்கதான் அடுத்தது போகலான்னு நினைச்சேன். ஸோ 2 நியூ டீம்ஸ், கேடலாக் அண்ட் அவுடி டேக்ஸ் ஓவர் ஃப்ரம் சௌபரா. கிக் சௌபர்ன்றது வந்து இப்போ வந்து ஆடி ஹஸ் டேக்கன் ஓவர் கம்ப்ளீட்லி இந்த சீசன். என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த 2 டீம்ல இருந்தோம்? ஐ டோன்ட் நம்ம மேஜரா நல்லா எதிர்பார்க்கல. கேடிலாக்லாம் இட் இஸ் டோட்டலி நியூங்க. அவங்களும் வந்து ஃபெராரி இன்ஜின் தான் யூஸ் பண்றாங்க. பட் தே டோன்ட் ஹவ் எனி டேட்டா. தே ஆர் ஜஸ்ட் பிராண்ட் நியூ. நம்ம பழைய டீம் அட்லீஸ்ட் யூ ஹேவ் ஓல்ட் டேட்டாஸ். அவங்க யாரா புதுசா வராங்க. the bar is very low. நீ வந்து வண்டி நிக்காம ஓடிச்சுனாவே உனக்கு வந்து ஓகே யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு F1 டீம் குவாலிஃபை. ஆமா, முடிச்சிட்டாலே உனக்கு வந்து பெரிய இது. ஆமா, நீ 1-2 பாயிண்ட்ல எடுத்தனா இட்ஸ் அட்வான்டேஜ். ஐ மீன் போனஸ் தான் உனக்கு. நீ ஒரு சீசன் ஃபுல் சீசன் நீ இந்த என்வரான்மெண்ட்ல இருந்து சஸ்டெயின் பண்றது தான் உன்னோட மெயின் கோலாவே இருக்கும். அண்ட் தே ஹேவ் போத் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் வேற, பெரேஸா இருக்கட்டும் போட்டாஸா இருக்கட்டும். ஸோ போத் ஹவ் பீன் டீம் பிளேயர்ஸ் இன் தேர் ஓன் பிஃபோர் பாஸ்ட்ல. ஸோ இப்போ வந்து இட் வில் பி a huge boost. ஏன்னா உனக்கு காரை பத்தி எதுவுமே தெரியாதப்போ உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் ஓட்டும் போது யூ வில் ஹேவ் a benefit from that side as well. ஸோ எனக்கு இப்போ என்ன உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது அவுடிலையும் கேடலாக்லயும்? கார்த்தி சொன்னா கேடலாக் இஸ் பிரிட்டி நியூ அப்படின்னு. கார்த்தி சொன்னது தான். கேடிலாக் பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக மூவ் பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா ரொம்ப அதாவது ஒரு 40% ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஸ்டஃப் வந்து பவர் யூனிட் தான். எனக்கு அது நான் அதை டெவலப் பண்ணிடலாம், நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் போய் ஃபெராரிட்டு இருந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது அது ஒரு நல்ல மூவ் கேடிலாக் பண்ணது. அதுவும் வந்து ஃபெராரி இன்ஜின் ஸ்டார்டிங்கில் இப்போதைக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறதுனால அவங்க ஒரு அட்வான்டேஜ் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கேடிலாக். மற்றபடி அவங்க வந்து அதாவது வந்து எஃப்ஐஏ வந்து இந்த ஃபார்முலா ஒனுக்குன்னு ஒரு ரூல் புக் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் எஃப்ஐஓட வந்து கார் இருக்கும். இதெல்லாம் தான் ரூல்ஸ், இதைப்படி தான் நீங்கள் கார் பண்ணணும். அவங்க அதைப்படியே எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி பேசிக்காக ஒரு காரை பண்ணி அதில் வந்து ஃபெராரி இன்ஜினை வந்து போட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா ரேஸையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். மற்ற டீம்ஸ் எல்லாம் டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் மற்ற முன்னாடி இருந்த டீம்ஸே கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால, அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஹாஃப் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணாலே அவனுங்க லாஸ்ட்டு முடிக்காமல் கொஞ்சம் அந்த 8th 9th பொசிஷனில் முடிக்கிறக்கே அவங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா மற்ற டீம் ஒரு 2-3 டீம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. ஸோ இல்ல மோசம் என்று கார்த்தி ஒரு பச்சை டீமை சொல்றாரு. யாருன்னு உனக்கு தெரியும்? பச்சை டீமை சொல்றாரு. காரே ஓடுமா இல்ல பாதி ட்ராக்ல நின்று மத்த காருக்கு இதுல என்ன தமாசுனா கேடிலாக் கூட ஏதோ ரேஸ் ஃபினிஷ் பண்ணிடுங்கிறாங்க. ஆஸ்டன் மார்டின் ரேஸே முடிக்குமான்னு தெரியாம இருக்காங்க. ரேஸ் ஆரம்பிக்குமான்னு தெரியல, இப்ப முடிக்கிற வரைக்கும் போயிட்டான் அங்க ட்ராக். இல்ல அலோன்சோ வந்து ஏதாவது பண்றோம்னு நினைக்கிறேன். நடுவுல காரை நிறுத்திட்டு வந்து தள்ளிட்டு போடா கார். அவனே நிறுத்திடுவான். அதுதான் கார் ஓடினாலும் இவனே நிறுத்திடுவான். மிஸ்டர் மணிகண்டன், இப்போ நான் என்ன சொல்றது, இது என் தலையா தான் சொல்றேன்ல. அவன் ஃபெராரி கூட விட்டுருக்கவே கூடாது. ஒரு காலத்துல விட்டுட்டு எங்கெங்கயோ போயிட்டு இப்போ வந்து என் தலைவன் வந்து ட்ராக்கில் நின்று நடுவில் ட்ராக்கில் நின்று காரை தள்ளினா பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கே காரை தான் தள்ளணும்னு நினைக்கிறேன். அந்த நிலைமையில தான் இருக்கு அந்த ஆஸ்டன் மார்டின். ஸோ ஆஸ்டன் மார்டின் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கடைசியாக முடிக்க போறாங்க. அதில் எனக்கு இந்த வருஷம் சீசன் டவுட்டே கிடையாது. பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம வந்து இந்த ஐட்ரியன் நியூஇ வந்து இங்கிருந்து கிளம்பி அங்கே போகும்போது ஓஹோ இனிமேல் ஆஸ்டன் மார்டின் தாங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இவனுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்துட்டு அங்க போய் மொத்தமா டர்ன் ஓவர் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி. How can they produce such a substantial product? இது வந்து ஒரு சப்பர்ஃபார்ம்டு ஒரு கார் மாதிரி. லைக் இவன் சொன்னான்னு நினைக்கிறேன், ஆண்டனிலியோ யாரோ சொன்னாங்க, பயங்கரமான சர்ப்ரைஸ் யாருன்னு கேட்டா ஆஸ்டன் மார்டின் ஆன் ஃபார் த ராங் ரீசன்ஸ் அப்படின்னாங்க. How can you expect a car like this அப்படின்னு? இல்ல இதுல ஒரு மேஜர் டாக்கிங் பாயிண்ட் இருக்கு. என்ன தெரியுமா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவர் ட்ரெயின் தான். நான் திரும்ப அங்கதான் வரேன். ஏன்னா 11 டீம் இருந்தாலும் 5 இன்ஜின் மேனுஃபேக்சர்ஸ் தான் மொத்தமாக. ஃபெராரி, மெர்சிடிஸு, ஹோண்டா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெட்புல் அவங்களோட சொந்த இதுவே இப்போ வந்து பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அவுடி வந்து அவங்க இன்ஜின். ஸோ இது வந்து ஹோண்டா வந்து ரெட்புல்லேருந்து கட்டாயி இப்போ வந்து ஆஸ்டன் மார்டின் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா அந்த ஹோண்டா இன்ஜின் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த இன்ஜின் அவனுங்க வைப்ரேஷன்ஸில் பேட்டரி சிஸ்டமே வந்து அவனுங்களுக்கு டேமேஜ் ஆகிற அளவுக்கு அந்த இது அவ்வளோ மோசமாக இருக்குது. பவர் ட்ரெயினே போனதுக்கப்புறம் அட்ரியன் வந்து என்னத்தை பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது அந்த இதில். ஸோ அவங்களுக்கு ஒரு மேஜர் இது. இன்னொன்று, நீ இதுக்கப்புறமா அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் சரி பண்ணி ஒரு ரேஸுக்கு கொண்டு வந்து வச்சாலும், ஃபர்ஸ்ட் ரேஸில் கொண்டு வந்து இன்ஜினை வச்சாலும், இதுக்கு அப்புறத்துலேருந்து இதை இந்த ஹைப்ரிட் இதில் எப்படி ரெண்டுத்தையும் ஹார்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீ கண்ட்ரோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பாதி சீசன் முடிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் எங்கேருந்து ரேஸ் ஓட்டுறது? அதுக்கப்புறம் ஓட்டலாம் முடியாது. நீங்கள் வந்து போட்டில் உட்காந்துட்டு அதான் நல்ல ரேஸ் எல்லாம் பார்த்துட்டு கை தட்டிட்டு போக வேண்டியதான். இன்னொன்னு ஐ திங்க் அட்ரியன் நுயி வந்தாலும் லைக் ஆரோல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். லைக் இட் இஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் த பவர் ட்ரெயின் தான் ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்றது. ஸோ ஐ கெஸ் லைக் ஆட்ரியன் நுயிஸ் எக்ஸ்பர்டைஸ் ஒன் செட் ஆஃப் டெக்னாலஜி. இல்ல பவர் ட்ரெயினே ஒழுங்கா இல்லாத போது ஏரோ எப்படி வேலை செஞ்சா என்ன, முதல்ல வண்டி ஓடனா தானே அது இல்ல க்ளோஸ் ஐ ஆகும். திங்க் நம்ம அது அது கொஸ்டின் வந்து அது வந்து ஹோண்டாவோட பெரிய மிஸ்டேக் தான் ஆக்சுவலா. அவங்க வந்து ஸ்போர்ட் விட்டு போற மாதிரி இருந்தாங்க. எங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே அது போன வருஷம் அவங்க இன்ஜின் மேக் பண்ணல. எங்க இன்ஜின் தான் தே வாஸ் ஜஸ்ட் சப்ளைங் த பார்ட்ஸ். ஸோ மேஜரா எங்க இன்ஜின் தான். ஸோ தேவ் பீன் அவுட் ஆஃப் த கேம். ஸோ அவங்க வந்து இந்த சீசனோட அவ்வளவுதான் கிளம்பலாம், நம்ம F1 வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சடனா வந்து ஆஸ்டன் மார்டின் வந்ததுனால அந்த டபுள் மைண்ட்ல காட்டாயி உள்ள போய் இப்ப எதுவுமே உருப்படியா நடக்கல. பட் வி ஹவ் சீன் திஸ் ஃப்ரம் ஹோண்டா. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அவங்க தே ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் ஸ்லோ ஆப்வியஸ்லி. ஆனா ஒரு கிளிக் கிடைக்கும். ஒரு 2 வருஷம் 3 சீசன் ஆச்சுன்னா தே வுட் பி பெட்டர், வே பெட்டர். ஏன்னா ஹோண்டா இன்ஜினியர்ஸ் ஆர் வெரி 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 குட் இன் ஜப்பான். ஸோ வெரி வெரி ட்ரூ. அங்கிருந்து நம்ம அந்த ஏரோங்கிற பேச்சு வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து அந்த ரெகுலேஷன் சேஞ்ச்னால ஒரு 2-3 விஷயம் வந்து நிறைய கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகி ஒரு நல்ல ஒரு ஆப்ரேட்டிங் விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க டீம்ஸுக்கு. இதுக்குள்ளார நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரிஜிட்டாக இல்லாமல் சில விஷயங்கள். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த ஏரோங்கிற ஒரு காம்போனன்ட். அந்த இமேஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ ரியர் விங், ஃப்ரண்ட் விங், அதை வந்து விஷயங்கள் ஆக்டிவ் எக்ஸ் மோட் அண்ட் ஆக்டிவ் ஜி மோட். கார்த்தி, நீ ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் எக்ஸ் மோட்னா என்னன்னு சொல்லு. எனக்கு தெரியாதுண்ணா. மாட்டி விட்டா இவனை வந்து படிச்சுட்டு சிரியரி தான் எக்ஸ்பர்ட் இதுல. சிரியரியோட தொழில் ஸ்ரீஹரி தான் active X. சொல்றா ஸ்ரீஹரி. ஆக்டிவ் எக்ஸ் மோட் என்ன, ஆக்டிவ் ஆக்டிவ் எக்ஸ் ஜி மோட்? மோடுன்றது ஒன்றும் இல்லை. லைக் நம்ம முன்னாடி டிஆர்எஸ் இருந்தது இல்ல, டிஆர்எஸோட இன்னொரு வெர்ஷன் தான் ஆக்டிவ் எக்ஸ் மோட் நம்மளுக்கு இப்போ இருக்கிறது. ஸோ இட் ஜஸ்ட் லைக் ரெடியூசஸ் த ட்ராக். ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும்போது இட் ரெடியூசஸ் த ட்ராக் அண்ட் இன்க்ரீசஸ் த ஸ்பீட் ஃபார் த கார். அது வந்து ஆக்டிவ் எக்ஸ் மோட். ஆக்டிவ் ஜெட் மோடுன்றது கார்னர்ஸ்ல வந்து மோர் டவுன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்றதுக்காக. ஸோ தே ஹவ் கிவன் அ ஆக்டிவ் ஜெட் மோட். ஸோ முன்னாடிலாம் வந்து லைக் வி ஹேட் மோர் டவுன் ஃபோர்ஸ் டு த கார் which like ரொம்ப ரிஜிடா which has only down forces a lot and straights-ல வந்து drag reduction system கொடுத்து நம்ம இது பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீ டவுன் ஃபோர்ஸ்க்கு மட்டும் நீ ஸ்டிக் பண்ணிக்க வேணாம். ஸோ வி கிவ் 2 different types of controls. நீ வந்து எந்த இடத்துல உனக்கு டவுன் ஃபோர்ஸ் வேணுமோ டவுன் ஃபோர்ஸ் நீ வந்து மேனேஜ் பண்ணிக்கோ. எந்த இடத்துல உனக்கு வந்து drag ரெடியூஸ் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து இது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி they have given controls. This is the new types of active Z and X. And one more thing, அந்த ப்ரீவியஸ் சீசன்ல வந்து மேஜரா சேஞ்ச் ஆயிருக்கு. வந்து லாஸ்ட் சீசன் டிஆர்எஸ் வந்து பேக் விங் மட்டும்தான் ஃபிளிப் ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ திஸ் டைம் அவங்க ஃப்ரண்ட் விங்கையும் உனக்கு வந்து அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஓப்பன் த ஃப்ரண்ட் விங் ஆஸ் வெல் டு ஃபார் த ஏர் ஃப்ளோன்னு. ஸோ இட்ஸ் நியூ திங். அண்ட் என்ன பழைய டிஆர்எஸ் தான் அந்த ஃப்ரண்ட் விங் ஓப்பன் பண்ணதுனால தே ஹவ் ஜஸ்ட் சேஞ்ச் த நேம்ஸ். ஸோ இனிமேல் டிஆர்எஸ் பேரை கேட்க மாட்டோம். அவ்வளவுதான். இல்ல அதுதான் நம்ம எக்ஸ் மோடு ஜி மோடு அப்படிங்கறத வந்து இப்ப அதையே மாத்தி இப்ப ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட் மோடு கார்னர் மோட்னே கொண்டு வந்துருவானுங்க எனக்கு தெரிஞ்சு. அது வரைக்கும் கொண்டு போய், ஏன்னா மக்களுக்கு புரிய மாட்டேது அப்படின்னு. பட் சிரியரி சொன்னதுல மேஜரான பாயிண்ட் வந்து அந்த எப்படி அந்த டவுன் ஃபோர்ஸை மேனேஜ் பண்றாங்க, அந்த கார்னர்ல டவுன் ஃபோர்ஸையும் மேனேஜ் எப்படி பண்றாங்க, ஸ்ட்ரெயிட்ல டிராக் எப்படி இது பண்றாங்க. அங்கதான் சொல்றேன் உங்க டீம் ஏதோ பண்ணிருக்கானுங்க. எதுனா கெபாப் மிஷினா? இங்க பாரு, இந்த கெபாப் கிபாப்னா பிச்சு போடுவாங்க. அந்த கெபாப்ல வர்க் கெபாப் பண்ணி பிடிக்க முடியாது. பாத்து மேபி அது நான் சொல்றேன் பாருங்க, கெபாப் மிஷின் வேலை செய்யாது கன்ஃபார்ம். ஏன்னா அது ரொட்டேட் ஆகிறதுக்கு அந்த ஏர் ஃப்ளோ இது பண்ணிட்டு தான் ஓப்பனே ஆகுது. நம்ம நிறைய அந்த கோண்டூஸ் எல்லாம் பார்த்தோம். நம்ம ட்விட்டர்ல நிறைய வந்தது அதோட சிமுலேஷன் இதெல்லாம். லைக் இட் டேக்ஸ் டைம் டு ரொட்டேட் ஆனதுக்கு அப்புறம் இட் ஹாஸ் ரெடியூசஸ் ட்ராக் மேசிவ்லி கம்பேரிட்டிவ்லி. பட் ஆனா அது ரொட்டேட் ஆகுற டைம்ல அதோட டிராக் வந்து பயங்கரமா இருக்கு. சோ அதுலயே கண்டிப்பா ஏதாவது 10s or 100s of seconds லூஸ் பண்ணுவாங்க ஃபெராரி. நாங்க ஒரு கயிறை கட்டிப்போம், பின்னாடி இருந்தா அதே லூஸ் ஆம்பிள் கொடுத்துருவோம். கயிறை இழுடா அப்படி போனாங்க. என்ன ஒரு கயிறு வச்சு இழுத்துக்குவோம். இதுல ஒரு டெக்னிக்கல் டீடைல் வந்து இருக்கு. ஐ அக்ரி. அந்த இடத்துல நீங்க வந்து டென்ஸ் அளவுக்கு டைம் லாஸ் ஆகுமா அந்த இனிஷியல் ஹையர் டவுன் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகல, டிராக் ஜென்ரேட் ஆகல அப்படிங்கிறது டவுட்ஃபுல். எனக்கு அது கரெக்டாக தெரியல. ஆனால் இதில் ட்ரிக்கே என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஓவர் டேக்கில் இருக்குல்ல, அந்த மேனுவல் ஓவர் டேக் மோட்னு இப்போ பேசணும்ல,
அதில் வரும்போது நீங்கள் எப்பொழுதுமே டுவர்ட்ஸ் த எண்டு தான் உங்களுக்கு வந்து அந்த ஓவர்டேக் வந்து ஃபெசிலிட்டேட் ஆகும். முன்ன மாதிரி டிராக் நீ எப்போ ஓப்பன் பண்ணாலும் நடுவில் ஓவர்டேக் பண்ணிட்டு கார்னரை நீ ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சீசன் நம்ம அதிகமாக வந்து பார்ப்போமா அப்படிங்கிறது ஹைலி டவுட்ஃபுல். அப்படி இருக்கும்போது இட் இஸ் ஓகே டு லூஸ், உனக்கு வந்து கொஞ்சம் டைம் இட் இஸ் ஓகே டு லூஸ் இன் த பிகினிங். ஆனால் நீ எண்டில் போகும்போது யூ ஹேவ் அ மேசிவ் அட்வான்டேஜ். நீ அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுற அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான இது இருக்குது. பட் அங்கே மெர்சிடிஸ் ஹவ் டன் அ பெட்டர் ஜாப் இன் தட் வித் தேர் பவர் ட்ரெயின். அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு மெர்சிடிஸ் ஆஃப் தாட் தட் ஆல்சோ. மெர்சிடிஸ் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தே ஹவ் டன் அ பெட்டர் ஜாப். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த கிளிப்பிங் அப்படின்ட்டு ஒன்று வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த டக்குன்னு அந்த எனர்ஜி மோடு ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆனோடனே டக்குன்னு காரோட பவர் வந்து ட்ராப் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் கார்னர் ஓவர்டேக் பண்ணிட்டு கார்னரில் போயிட்டு உங்களுக்கு பவர் இல்லை அப்படின்னா பின்னாடி இருக்கிற நீ ஓவர்டேக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்னரில் திரும்ப உங்களை ஓவர்டேக் பண்ணிடுவோம். பட் மெர்சிடிஸ் ஹவ் மேனேஜ் தட் அந்த ஒரு இதை வந்து கரெக்டாக பேலன்ஸை வந்து கரெக்டாக ஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஃபெராரி ஹேஸ் அன் அட்வான்டேஜ். அதுக்கப்புறமா வந்து டிரைவர் ஸ்கில்ல தான் இருக்கு. நீ வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா லூயிஸ் ஹாமில்டனை தான் ப்ளேம் பண்ணணும். நம்ம அப்போ ஃபெராரி ப்ளேம் பண்ணி தப்பு இல்லை. கரெக்ட் என்ன கருத்து? அது எப்பயும் சொல்றது தானே. எப்பவும் சொல்றது எனக்கு இல்ல இன்னொன்னு ஆக்டிவ் Z and X மோட் வந்து ஒன் குட் திங் அபவுட் நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் கரெக்ட் தான். ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து அந்த ஃபிளிப் ஆகி அதுல எவ்வளவு டிராக் வருதுங்கிறத பார்த்து இது பண்றதை விட you can use it at multiple points in the race. இப்போ நீ this is not something where okay இந்த ஸ்ட்ரீட்ல தான் யூஸ் பண்ணும். ஏன்னா மீதி 2 மோட் அதுக்கு வரேன். அதுக்கு வரும்போது there's limitations where எங்க யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற லிமிடேஷன் இருந்தாலுமே இங்க வந்து there's no limitation. இதை நீ வந்து நீ எந்த இடத்துல வேணாலுமே நீ வந்து அட்டாக் பண்றதுக்கோ டிஃபெண்ட் பண்றதுக்குமே வந்துட்டு நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்டிவ் X and Z மோட. ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு 1/10 of a second 2/10 of a second வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்குமான்னு தெரியல. எனக்கு லாங்கஸ்ட் அதான் மணி சொன்னது. கண்டிப்பா இருக்கும். அதை நீங்க கவுண்டர் பண்ணலாம் எப்பனா அதை வந்து நீங்க எப்ப யூஸ் பண்ற அப்படிங்கறது வந்து பொறுத்து இருக்கு. அங்கதான் ஃபெராரி வந்து ஸ்ட்ராட்டஜில ஃபெயில் ஆவாங்க. கார் ஃபெயில் ஆகாது. எப்பொழுதுமே ஒரு நல்ல டைரக்டர் ஃபெயில் ஆக மாட்டாங்க. சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகும். இல்ல எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு ஆப்வியஸ்லி நம்ம சொல்றோம் லைக் இந்த ஆக்டிவ் எக்ஸ் மோட் வந்து இட் வில் பி லைக் நம்ம வந்து எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் obviously you can use it only in the straights. நீங்க ஸ்ட்ரைட்ஸ்ல மட்டும் இல்ல முன்னாடி இருந்ததுக்கு கம்பேர் பண்ணி சொல்றேன் நான். இப்போ DRSனா வந்து there's a I think ஆமா where you can use it. active X and Z அப்படி இல்ல ஏன்னா வந்து இல்ல இருக்கு இல்ல. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஆஸ்திரேலியால வந்து 2 DRS ட்ரெயின் தான் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் 5 ஜோன் இருக்கு நீ ஸ்ட்ரெயிட் மோட யூஸ் பண்றதுக்கு. சோ தட் இஸ் உனக்கு இந்த ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு ட்ராக்லயே உனக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்குன்னா நீ இன்னும் கொஞ்சம் ஒரு யூரோப் சைட் எல்லாம் போனேன்னா யூ ஹேவ் அ மேஜர் அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். பட் அது வந்து எல்லாத்துக்கும் தான் இருக்கு இந்த சீசன். சோ அது பெருசா தெரியாது. எல்லாத்துக்கும் நல்லிஃபை தான் ஆகும். So one more point நான் சொல்ல வந்தது வந்து என்னன்னா இந்த வருஷம் you won't see major overtaking in the corners like last year. ஓவர்டேக்னால ஸ்ட்ரைட்ல மட்டும் தான் இந்த வருஷம் எல்லாம் நடக்கும். அது ஒரு பெரிய ஒரு still feel அந்த மணி சொன்ன அந்த கிளிப்பிங் பாயிண்ட் தான். how you approach the corner, how you get away from the corner டிபெண்ட் பண்ணி வந்து நிறைய விஷயம் இருக்க போகுது. கரெக்டா? அந்த ஒரு ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அந்த கிளிப் ஆஃப் பண்ணிட்டு நார்மல் மோடுக்கு வரும்போது எவ்வளோ ஈஸியாக ரிகவர் ஆகுறோங்கிற பொறுத்து. கெட்டிங் அவுட் ஆஃப் த கார்னர்ஸ்ன்னு பேசுவோம் நம்ம பல வாட்டி. இந்த கெட்டிங் அவுட் ஆஃப் த கார்னர்ஸில் வேலைக்கு ஆகலைன்னா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் டிரைவரோட இம்பாக்ட் வருது. ஹவு யூ பொசிஷன் த கார். பின்னாடி இருக்கிற காரை எக்காரணத்துக்கு கொண்டு அந்த கெட்டவேக்கு பொசிஷன் பண்ணுறதுல வருது. ஸோ இந்த சீசன் வந்து ஃபார் மீ டிரைவரோட இன்புட் நிறையா இருக்கிற மாதிரி டிரைவரோடைய வேலைகளும் நிறையாவே இருக்கு. நிறையா உனக்கு மண்டையில் விட்டு ஏற்றிட்டாங்க. அந்த இன்ஸ்டிங்க்ட் சொல்லுவோம்ல, டிரைவர்ஸ் இன்ஸ்டிங்க்ட்ன்றீங்கல்ல, லைக் டிரைவர் ஷுட் பீ கமலாசன் போட்டா போட்டுறேன். இல்ல அந்த ஸ்பார்க் வந்து இருந்துட்டே இருக்கணும் டிரைவர்ஸ்க்கு ஆல் ஓவர் தி லேப். அது ரொம்ப இந்த வாட்டி தெரியும். அவங்களோட தனிப்பட்ட ஸ்கில்ஸ் என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியும். இத பத்தி நீங்க கார்னர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களா? இப்ப பாய்ரன்ல டெஸ்டிங் வச்சாங்க. அதுல அந்த மெயின் ஸ்ட்ரீட்ஸ்ல அந்த 75% முடிச்சோடனே அவனால ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியல. அப்படியே டிராப் ஆகுது. ஆனா த்ராட்டில் பட்டா ஃபுல் த்ராட்டில் தான் கொடுத்து வச்சிருக்கான். அதுதான் பேட்டரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா. நான் ஃபுல் த்ராட்டில் மிஸ்ட் இருக்கேன்டா. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நீ விட்ட அப்படின்னா வெர்ஸ்டாப்பன் மாதிரி ஒரு டிரைவர்லாம் என்ன விட்டேன்னா நான் கார்னர்லயே 100% அவுட்ல போவேன்டா. எனக்கு என்னால முடிஞ்சா போவேன். பட் என்னோட எபிலிட்டியை இது வந்து கர்ப் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ். நீங்க வந்து இந்த பேட்டரி யூசேஜ் ஃபுல்லா முடிச்சுட்டு அந்த இடத்துல திரும்ப இன்ஜின் வரும்போது நீங்க 440 550 கிலோவாட் இருந்ததை என்னவோ திரும்ப இப்ப 400 கிலோவாட் கொண்டு வந்து விட்டானுங்க. நீ எனக்கு இன்ஜின்ல இப்ப பவர் பத்த மாட்டேதுரா, நீங்க பேட்டரிக்கு எதுக்கு இவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கேக்குறாங்க. இல்ல அங்கதான் அங்க இருந்து அங்க டை பிடிக்கிறேன். நேரா வந்து ரெட் புல்க்கு சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கான்.
போன வருஷம் அப்படி இப்படின்னு அடி வாங்கி கடைசியில் ஏதோ ரிகவர் பண்ணிட்டீங்க, பக்கமா வந்துட்டீங்க. இது பண்றதுக்கு ஒரு நிக் அண்ட் கோல தான் வந்து அவன் ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த சீசன் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? பெருசாலாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்ல. மேக்ஸ்னு ஒரு ஃபேக்டர் தான். as a டீம் வந்து லைக் கார் புது இன்ஜின், நியூ இன்ஜின் டு நியூ ரெகுலேஷன். ஸோ த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் லைக் நீ ஒரு மினிமம் டாப் 4 டீமா இரு, அதுக்கு மேல கீழே போகாத. அண்ட் த ரிலையபிலிட்டி குவாலிட்டியான மாதிரி பேசிட்டு இருக்கேன். மினிமம் டாப் 4 டீமா இருன்னு. இல்ல ஏன்னா அவங்க நம்ம டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் மெக்லாரனை விட கொஞ்சம் மோசமா தான் இருந்தாங்க டெஸ்டிங்ல. மேக்ஸுங்கிறவன் தான் அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர். ஆனா என்ன பிரச்சனைனா வந்து ரெட் புல் வந்து அவங்களோட ட்ரூ பொட்டன்ஷியல் ஏரோடைனமிக்ஸ் வைஸ் காட்டல. பட் ஆப்வியஸ்லி தே ஹேவ் தேர் பவர் ட்ரெயின் இஷ்யூஸ். ஸோ அதை வந்து கண்டிப்பா இல்ல இருக்கு. அதான் கேட்கலான்ட்டு வந்தேன் கார்த்திட்ட. பவர் ட்ரெயின் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் யுவர் ஓன் மேனுஃபேக்சரிங் ஆஃப்டர் a long time. அதனால எப்படி இருக்கு அந்த பவர் ட்ரெயின்? ஃபோர்டோட அவங்க வந்து கன்சல்ட் ஃபோர்டோட ஃபோர்த் பார்ட்ஸ். ஸோ லைக் ஸோ ரிலையபிலிட்டி இஷ்யூஸ் எந்த இதுவும் வரல ஃபார்ச்சுனேட்லி. ஐ திங்க் ஒரே ஒரு கிராஷ் மட்டும் தான் பண்ணான்னு நினைக்கிறேன் ஐசக் ஹஜார் டெஸ்டிங்ல, அவர் ஷேக் டவுன்ல நினைக்கிறேன். ஸோ அதர் தட் ஒரு பெரிய ஆன் ட்ராக்ல ரிலையபிலிட்டி இஷ்யூ பெருசா வரல. வி ஹவ் ட்ரிவன் அரௌண்ட் 1500 லேப்ஸ் நினைக்கிறேன். So it all is reliability side is looking good, and from recharging point of view Max has found out புது ஒரு மெத்தட் மாதிரி அக்ரெசிவா வந்து டிராப் பண்ணி ஒரு கார்னருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கியர் இல்லைன்னா செகண்ட் கியர்ல போடுற மாதிரி அந்த ட்ரீட் வந்து ஆக்சுவலா இட் வாஸ் வெல் ஸ்போக்கன் ஆஃப் இதுல மீடியால. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு ரீசார்ஜிங் மெத்தட் தான் வந்து எவ்ரிவன் இஸ் லுக்கிங் ஃபார். அந்த மாதிரி அக்ரெசிவா நீ வந்து கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணேன்னா உன் ரெவ்ஸ் அதிகமா இருக்கும், உன் ரெவ்ஸ் அதிகமா இருந்தாவே உனக்கு பேட்டரி டக்குன்னு ரீசார்ஜ் ஆகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல வந்து தேர் ஆல் பிளானிங். பட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரேசிங் ஆன் தி எட்ஜ் மான்ல, சோ அது இந்த ரெகுலேஷனுக்கு நல்லதுன்னு மாதிரி தோணுதா? அது அதான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா இது நல்லது. பட் நீ ஸ்ட்ரைட்ஸ்ல வந்து உனக்கு ஸ்பீடோமீட்டர்லயே டிராப் ஆகுதுன்னா உனக்கு வந்து ஒரு மாதிரி தானே இருக்கும். யூ கான் யூஸ் த ஃபுல் எனர்ஜி இன் யுவர் கார். பிடிச்சி தள்ளணும் தான். தள்ளிட்டு போங்க, நாங்க கையில வச்சு இழுக்கல, அப்ப மட்டும் பேசுறது நல்லா இருந்துச்சு, தள்ள வச்சு போ. அது நான் வந்து எங்க டீமுக்கு மட்டும் சொல்ல, எல்லா டீமுக்கும் சொல்றேன். அந்த ஸ்பீட் டிராப் இருக்கு. நீ எந்த ரெகுலேஷன் போட்டாலும் மேக்ஸ் டிரைவிங் ஆன் தி எட்ஜ் தான். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டவுட்டே கிடையாது. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ கார்த்தி சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற அவங்களுக்கு வந்து அவங்க அந்த ஏரோடைனமிக் ஸ்வீட் ஸ்பாட்டும் அவங்களுக்கு வந்து கிடைக்கல இப்போ வரைக்கும். இன்னொன்று, இந்த இன்ஜின்லேருந்து பேட்டரி இன்ஜின்லேருந்து கன்வர்ஷன் மாறும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இந்த ஃபெராரி அளவுக்கோ மெர்சிடிஸ் அளவுக்கோ இல்லை டு சே மெக்லாரன் அளவுக்கோ அந்த ஸ்வீட் ஸ்பாட் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ மேக்ஸ் இதில் இந்த செட்டிங்கில் வந்து மேக்ஸ் ஓகே இந்த ஒரு மெத்தட் எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு உள்ளே போனதுக்கப்புறமா ரேஸுக்குள்ளே நீ வந்து ஸ்ட்ராட்டஜி மேஜராக அங்கே மாற்றின அப்படின்னா, ஏன்னா ஈவன் ஸ்மால் சேஞ்சஸ் இப்போ வந்து வில் ரிசல்ட் இன் பிக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு இட் ட்ரான்ஸ்லேட்ஸ் டு த கார். அதை நீங்கள் வந்து மாற்றும் போது மேக்ஸ் வில் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். நான் ஒன்று ஆல்ரெடி மைண்டில் வச்சிருந்தேன் டிரைவர் ஸ்ட்ராட்டஜியா, நீ இப்போ அதை மாத்திரையடா அப்படின்ட்டு வந்து அவனுக்கும் இதாக இருக்கும். ஸோ ஐ திங்க் ஹில் பி ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் இந்த சிமுலேட்டர்ஸ் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஆமா, ஐ திங்க் அந்த இன்ஜினே வந்து ஐ திங்க் இட் வாஸ் பில்ட் ஆன் தட் ஸ்டைல். அந்த அக்ரெசிவ் கியர் டவுன் ஷிஃப்ட் பண்றது பத்தி தான் வந்து அது எங்களோட இன்ஜினுக்கு நல்லா சூட் ஆச்சு. ஸோ இட் இஸ் பேசிக்கலி மீன்ஸ் லைக் இந்த இன்ஜினே வந்து அது சரௌண்ட் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ ஆஸ் அ டீம் வி ஆர், நான் சொல்லுவேன் ஒரு டாப் 4 இப்ப ஒரு 4th பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னு. இஃப் ஐ டேக் மேக்ஸ் அலோன்னா டாப் 2 கம்பல்சரி அப்படின்னு. இந்த 4 டீம் தான் இன்ஜின் ரேட்டில் நல்லா பண்றாங்க. அதுல ஒரே ஒரு டீமுக்கு மட்டும்தான் இன்ஜின் ரிலையபிலிட்டி பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு உங்க டீமுக்கு. மத்தபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பேசுறாங்கடா இவரு இந்த மாதிரி ஆகணும். உங்க அண்ணன் ஜெயிப்பாடான கஷ்டம் தான்டா எனக்கு அது நம்பிக்கை இல்ல. இந்த வருஷம் நான் சப்போர்ட்டே ஃபெராரிக்கு தான், கவலைப்படாத. அவ்வளவுதான் ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு கார் நவுரும்னு. இதோட முடிச்சு அவர் யார் சப்போர்ட் கேளு, இவரு மிஸ்டர் ஸ்ரீஹரி. யாரு? டேய் உங்க அண்ணன் ஏதாச்சும் பண்ணுவானாடா இந்த வருஷம், அதை சொல்றாவல்ல. அண்ணன் ஓட்டுவாருங்க, நல்லா தான் ஓட்டுவாரு. ஆனா அண்ணனே கார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் நாட் லைக் ஃபீலிங் லைக் ப்ராப்பர் ஃபார்முலா 1 காருன்னா, அதுக்கப்புறம் வந்து ஐ கேன் ஃபீல் டிஎன்ஏ இன் திஸ் காருன்னா. கரெக்ட். உங்க அண்ணன் ஃபார்முலா 1 டிரைவராங்கிறது கொஸ்டின் மார்க் தானே, அதனால டிஎன்ஏ அப்படியே இருக்குது. நான் சொல்லல, கார்த்தி சொல்லுவான். அதான் இப்படி எல்லாம் சொல்ல வேண்டியது. அப்புறம் என் பேர் எழுதிடுறது. டெஸ்டிங் முடிச்சு மெசேஜ் வேற, ஐ அம் ரியலி பம்ப்ட் அப் திஸ் சீசன், ஐ அம் ரெடி டு கோ. அது வந்து அது இந்த வருஷம் மட்டும் போறது இல்ல, அது வருஷம் சும்மா போறதா போட்டான். போன வருஷம் இல்ல, போன வருஷமும் போட்டான்னு நினைக்கிறேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போட்டான். இப்ப புது கம்பெனில ஐ ஜாயின்ட் தி கம்பெனி, கிரேட் வெக்கேஷன் பிளான்ஸ், கிரேட் கம்பெனி, மை சீட் இஸ் வெரி குட் அப்படின்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வருஷம் போட்டது உண்மையிலே கார் நல்லா இருக்கு, அதனால போட்டிருக்கான். லேப் 3ல உங்க இன்ஜின் வெடிக்காம இருந்துச்சுன்னா நீங்க தான். சரி நம்ம தான். அங்க இருந்து நெக்ஸ்ட் டாபிக் போறேன். அந்த ஓவர்டேக் மோட்
அப்படிங்கிற ஒரு மோட், மொத்தம் 3. ஏற்கனவே ஆக்டிவ் ஏரோ நெக்ஸ்ட் பேசிட்டோம். ஓவர்டேக் மோட் அப்படின்னா என்ன? எல்லாரும் அமைதியா இருக்காங்க. 3 பேர் பார்க்கவே இல்லையா ஓவர்டேக் மோட்னா என்னன்னு? மணி நல்லா சொல்றாரு, என்ன அமைதியா இருக்காரு. இல்ல அந்த மேனுவல் ஓவர்டேக் மோட்ல யூ வில் பி ஏபிள் டு கண்ட்ரோல். நீ எப்ப அந்த ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வந்து எக்ஸ் மோடுன்னு சொன்னோம்ல, நீ அதை எப்போ ஓவர்டேக் பண்ணுங்கிறது நீ வந்து இட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். பட் இதுலயே இல்ல அது வந்து பூஸ்ட் மோட்னா, ஓவர்டேக் மோட் வந்து யூ ஹேவ் டு பி வித்தின் 1 செகண்ட். அந்த 1 செகண்ட் எக்ஸாக்ட்லி அதுதான் கேட்ச் அங்கேயும். நீ இந்த நம்ம டிஆர்எஸ் எடுத்துட்டாங்க, டிஆர்எஸ்ல என்ன நீ 1 செகண்ட் இதுல இருந்தா வந்து யூ கேன் ஓப்பன் த விங் அப்படிங்கிறது. இதுலயும் வந்து அப்படிதான், நீ 1 செகண்ட் இதுல இருந்துச்சுன்னா அப்படின்னா யூ கேன் யூஸ் த மோட். அப்படி என்னன்னா உனக்கு வந்து பவர் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 337 கிலோவாட்ஸ்ல உனக்கு வந்து அந்த டிராப் ஆஃப் வந்து அப்படியே வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? அது வந்து நீங்க வந்து அந்த ஒரு ரேசிங் இதுல சொல்லணும்னா கடைசி அந்த கார்னருக்கு முன்ன அப்ரோச் பண்ற கார்னர் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி கிளிப் ஆஃப் ஆகி வரும். ஆனா இந்த மேனுவல் ஓவர்டேக் மோட்ல நீங்க அந்த 1 செகண்ட் முன்னாடி இருந்தீங்கன்னா யூ கேன் ஆக்டிவேட் இட். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லா ஆல்மோஸ்ட் 370 கிலோவாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபுல் பவர் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க அந்த ஓவர்டேக் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். இது நம்ம பேசின பாயிண்டே தான். அந்த கார்னர் ரீச் பண்றதுக்கு முன்னாடி திஸ் இஸ் தட் ஸ்டேஜ். இந்த மேனுவல் ஓவர்டேக் மோட் எடுத்துட்டு தான் நீங்க வந்து அந்த கார்னர் வந்து அப்ரோச் பண்ணுவீங்க. அண்ட் ஃபார் தட் யூ ஹேவ் டு பி வித்தின் தட் 1 செகண்ட் கேப். என்ன டிஆர்எஸ் இது வித்தியாசம்னா, டிஆர்எஸ் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைட்ல தான் இருக்கும். லைக் ஆக்டிவேஷன் ஜோன் இருக்கு டிஆர்எஸ்க்கு. சோ இந்த ஓவர்டேக் மோடுக்கு ஆக்டிவேஷன் ஜோன்ல எதுவுமே கிடையாது. இதுல விஷயம் என்னன்னா யூ ஹேவ் டு இருக்கு வித்தின் 1 செகண்ட். எங்க வேணாலும் அதுவும் இருக்கு. இல்ல அதுக்கும் இருக்கு. அந்த டிடெக்ஷன் பாயிண்ட் வந்து இப்ப மெல்பர்னுக்கு மட்டும் தான் விட்டுருக்காங்க. சோ மெல்பர்ன் ரெஃபரன்ஸ்ல சொல்றேன். அந்த 5 ஏரியாஸ் 5 ஸ்ட்ரைட்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, இது ஸ்ட்ரைட் மோட் இருக்கு அவைலபிளா. சோ அப்ப வந்து உனக்கு லாஸ்ட் கார்னர் தான் வந்து அந்த டிடெக்ஷன் பாயிண்ட். நீ 1 செகண்டுக்கு உள்ள இருக்கியா, ஒரே ஒரு டிடெக்ஷன் பாயிண்ட். எஸ், ஒரே ஒரு டிடெக்ஷன் தான் இந்த டைம். நீ இந்த டிஆர்எஸ் போன டைம் வந்து அது போன டைம் டிஆர்எஸ் எல்லா டிஆர்எஸ்க்கும் கொஞ்சம் ஒரு 2 டர்ன் முன்னாடி டிடெக்ஷன் பாயிண்ட் இருக்கும். பட் திஸ் டைம் ஒரே ஒரு டிடெக்ஷன் பாயிண்ட் தான் த்ரூ அவுட் த சர்க்கியூட். சோ அது லாஸ்ட் கார்னர்ல மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மெல்பர்ன்ல. இது பண்ணு. ஸோ அதனால தான் வந்து அந்த டிடெக்ஷன் பாயிண்ட்ல நீ 1 செகண்ட் இருந்தா தான் அந்த லேப் ஃபுல்லா எங்க வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஓவர்டேக் மோட. கரெக்ட். நம்ம இந்த டிஆர்எஸ் இதை வந்து இந்த ஹைவே மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்ப டிஆர்எஸ் கொண்டு வந்தாங்க மறந்துட்டேன். அந்த கொண்டு வரும்போது ஹைவே மோட் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிச்சாங்க. நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு டிடெக்ஷன் பாயிண்ட் வச்சிருப்போம். அந்த டிடெக்ஷன் பாயிண்ட்ல இருந்தீங்கன்னா நீங்க மிடில்ல ஓவர்டேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து. அப்புறம் ஃபிளாப்பை வந்து அடுத்து இது க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபிளாப் க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற வந்து ஒரு ரூல் இருந்துச்சு. இது வந்து அப்படி இல்லை. மொத்த இது சொல்ற மாதிரி இப்போ மெல்பர்னுக்கு மட்டும் தான் விட்டுருக்காங்க. பிகாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இயர். ஒரு ஸ்ட்ரீட் இது எங்க மேஜர் அஃபெக்ட் ஆகணும். இப்போ ஸ்ட்ரெயிட் சொல்ற மாதிரி 2 ஸ்ட்ரெயிட்டா போன சீசனு 2 ஸ்ட்ரெயிட்லேருந்து 5 ஸ்ட்ரெயிட் கொண்டு வந்துட்டானுங்க. எல்லா சர்க்கியூட்டுமே இப்போ நம்ம கோட்டா அதுக்கப்புறம் எல்லா இங்கே யூஎஸ்லேயே 3 சர்க்கியூட்ல எக்கச்சக்கமாக ஸ்ட்ரெயிட்ஸ் ஆயிடுச்சு. மேஜராக இது எங்க அஃபெக்ட் ஆகும்னா ப்ராப்பர் ஸ்ட்ரீட் சர்க்கியூட்ல. ஆஸ்திரேலியா இஸ் ஹைபிரிட் சர்க்கியூட். பட் ப்ராப்பர் ஸ்ட்ரீட் சர்க்கியூட்ல இது வந்து வேலைக்கு ஆகிற மாதிரி வந்து எனக்கு தோணவே இல்லை. அங்கே நிறைய அஃபெக்ட் ஆகும். அங்கே ஸ்லோவர் கார்ஸ் ஃபாஸ்டர் கார்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா இதோட சேர்ந்து அந்த இன்னொரு மோடையும் பேசிடுவோம். அந்த பூஸ்ட் மோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னா, நீ வந்து அட்டாக் பண்றதுக்கோ டிஃபெண்ட் பண்றதுக்கோ எனி பார்ட் ஆஃப் த ட்ராக் அட் எனி பாயிண்ட் இன் டைம் நீ வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி கேப்பபிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அகைன் இந்த 3 மோடுமே எல்லாமே கம்ஸ் பேக் டு த பேட்டரி. அது எவ்வளோக்கு எவ்வளோ ரீசார்ஜ் ஆகுது, எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இங்க இருக்கிற காரே வந்து மாற்றி வச்சிருக்கானுங்க. நம்ம அதுலேருந்து வேற போவோம் மெக்லாரனுக்கு. பாய்ஸ், மெக்லாரன் என்ன ஒரு டாமினேட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க ஒரு வருஷம். அதுக்குள்ள அந்த ரூல்ஸை மாத்தணும்னு மாத்தி விட்டானுங்க. எப்படி இருக்கு அவங்க? 2 வருஷம் டாமினேட் பண்ணாங்க. என்ன 2 வருஷம் சொல்லாதீங்க, 2 வருஷம். சோ ஐ திங்க் அவங்களுக்கு மெர்சிடிஸ் இதுதான் பெனிஃபிட்ல தான் இருக்காங்க ஆக்சுவலா. இந்த வருஷமும் மெர்சிடிஸ்க்கு மேல பினிஷ் பண்ணாங்கன்னா மெர்சிடிஸ் வந்து காலி பண்ணிட்டு போக வேண்டியதுதான். பேசாம வெறும் இன்ஜின் சப்ளையரா மட்டும் இருந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். அவங்க சொல்ற மாதிரி ஆல்ரெடி மெர்சிடிஸ் இன்ஜின் தான் ட்ராக்ல இப்போதைக்கு மோஸ்ட் ரிலேபிள் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்துட்டானுங்க. ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்ஜின் மட்டும் தான் கொடுப்பானுங்க மெர்சிடிஸ், கண்ட்ரோல்ஸ் கொடுக்க மாட்டானுங்க. இவனுங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இவனுங்களை பேட்டரிக்கும் இன்ஜினுக்கும் அந்த கண்ட்ரோல்ஸ் ஃபிகர் அவுட் பண்றதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. எப்படி நம்ம ரெட் பூலுக்கு வந்து ஆரோ அந்த இது கண்டுபிடிக்கிறது பிரச்சனையா இருக்கு அப்படின்ட்டு சொல்றோமோ, மெக்லாரனுக்கு வந்து அந்த எப்படி இதை ஹார்னஸ் பண்றது கரெக்டா ரெண்டுத்தையும் மாத்தி அப்படி. அண்ட் இது மேஜர் ஃபேக்டர். இப்போ நம்ம பேசின மாதிரி எல்லாமே கம்ஸ் பேக் டு த பேட்டரின்னு பேசின மாதிரி இதை வந்து நீங்க கரெக்டா அதை வந்து இப்போ கேலிபிரேட் பண்ணல அப்படின்னா பெரிய பிரச்சனையாகும். அதுலயாச்சும் மேக்ஸ் வெஸ்டாப்பன் சொல்லி தப்பிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு வேற பிசிறு தட்டுச்சு அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. லாண்டோ நாரிஸ், nothing to take away from Lando Norris வந்து from winning his championship, பட் அவனை வச்சுட்டு வந்து எதுவும் பண்ண முடியாது பெருசா.
என்ன So, சொல்லிருக்கான், இல்ல இல்ல கார் ஓட்ட தெரியலன்னா போங்கடா, ரிட்டையர் வாங்கிட்டு போங்கடா, எதுக்குடா கார் நல்லா இல்ல, ரெகுலேஷன்ஸ் நல்லா இல்லன்னு ஆ, பேசிட்டு அது தம்பி உங்களை பத்தி என்ன பேசுனதுக்கு சொல்லியிருக்காரு? நீங்களும் தான் பேசிருக்கீங்க காரை பத்தி. என்ன ஓகே, அது பரவாயில்ல. அது பேசுனதுக்கு அப்புறம் இல்ல நான் உங்க ரியாக்ஷன் எல்லாம் பாக்குறதுக்கு சும்மா சொன்னேன் அப்படின்னு சும்மா சொல்லி சொன்ன ஏய் ஏய் எங்க அண்ணனை, ஐயோ நானே எங்க அண்ணங்கிறேனே, சரி எங்க அண்ணனை ஈ சுட் பி த கோட் 8 வாங்கி இருக்கணும்னு சொன்னா, அதனால பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கு எங்க அண்ணன் மேல, உங்க ஆள் மாதிரிலாம் கிடையாது, புரியுதா? அதான். ம் சொல்லுங்க சொல்லுங்க. லைக் இந்த மெக்லரன் பத்தி சொல்லிட்டு இருந்தோம்ல, அப்ப எனக்கு ஒண்ணு சொல்லணும் தானே, சரி விடு, மறந்துட்டீங்கன்னா மறந்துட்டேன் விடு. guys. நல்ல மொத்த வீடியோக்கு ஒரு நல்ல பாயிண்ட் வச்சிருந்தா அதை பாயிண்ட் மறந்து அதான் கரெக்டா மறந்து போச்சு. ஏதோ இன்ஜினை பத்தி இல்ல இல்ல சொல்ல வந்தியா? இன்ஜின் பத்தி, ஆமா ஆமா. பேசிக்கலி வந்து அவங்க டெஸ்டிங்ல கொடுத்த இன்ஜினுக்கும் இப்ப வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ரேஸ்ல கொடுக்குற இன்ஜினுக்கும் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகுதுன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. they didn't have the full like updated engine in testing. So மெல்பர்ன்ல தான் வந்து ஃபுல்லி அப்டேட்டட் இன்ஜின் வந்து மர்சிடிஸ் தர போறாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் ஹவு இட் பேன்ஸ் அவுட் ஃபர்ஸ்ட் டைம்ல ஓட்டும். ஆளுங்க எல்லா காட்சியும் ஃபர்ஸ்டே காமிச்சிட்டாங்கடா ஃபெராரி இதுதான் எல்லாமே அப்படின்ட்டு. ஓ Mercedes ஓ வந்து ஓ ஓ ஓ அது மத்தவங்க எல்லாம் சாண்ட் பேக் பண்றாங்களா, நாங்க மட்டும் எந்த சாண்ட் பேக்கும் பண்ணலையா? நீங்க நாங்களும் உள்ள வச்சிருக்கோம். ஃபெராரில எப்பவுமே சாண்ட் பேக்லாம் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு அந்த அதான் அப்படின்னா என்னன்னு கேப்பீங்க. உங்களுக்கு இட்டாலியன்ல அந்த வார்த்தையே இல்ல எல்லாம் சாண்டாங்க. இங்க பாரு, வருஷம் அடி வாங்கினது எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம், மொத்த பவரையும் உள்ள வச்சிருக்கோம், புரியுதா? இந்த உள்ள வருஷம் வச்சு எல்லாத்தையுமே எங்க சாண்ட் பேக் வச்சீங்கன்னு தான்டா தொலைஞ்சிருச்சு. உள்ள ரொம்ப பத்திரமா வச்சு எங்க வச்சீங்கன்னு தொலைச்சிட்டீங்க, அதான் பிரச்சனை. இந்த சீசன் ஆனா நம்ம தான். எல்லாம் சொல்லிட்டு ஏடா இந்த சீசன் நம்ம தான் அப்படிங்க வேண்டியது. சரி, இப்போ நம்ம மெக்லாரனே வந்து மெர்சிடிஸ் என்ஜின் பத்தி வாங்கிட்டாங்க. கடைசியா இப்ப மெர்சிடிஸ் என்ன, ஏன்னா அவங்க இப்ப 4-5 இயர்ஸ் ஆச்சுல்ல அவங்களே ஜெயிச்சு, 2020 கடைசியா ஜெயிச்சது வந்து இப்ப அவங்களே ஒரு 5 இயர்ஸ் ஆகும்போது டோட்டோ சும்மாலாம் இருக்க மாட்டாப்ல. அது ஒரு ரசல் ஆண்டனி தானே இந்த வருஷமும். ஸோ வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மெர்சிடிஸ் இப்போ? மை எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் Mercedes இஸ் ஹையஸ்ட் இன் சீசன். நான் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து நான் போட்டிருக்கேன்னா 21,000 கிலோமீட்டர் இப்போ சொன்ன மாதிரி அது வந்து 90% கேலிபிரேட்டட் இன்ஜின் நினைக்கிறேன். கரெக்டாக தெரில, நம்பர்ஸ் தெரில. ஐ மீன் ரூமோட தான் எல்லாமே. பட் ஸ்டில் அந்த இன்ஜினை வச்சுட்டு அவ்வளோ ரிலேபிள்டா அப்படின்னு காமிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி தான் அடுத்த இன்ஜினே வந்து அவனுக்கு கொண்டு வர போறானுங்க. அவ்வளோ ரிலேபிளான இன்ஜின். ஸோ அவனுக்கு இன்ஜின் ஃபெயில் ஆகிறதுக்கு அப்படிங்கிற சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொன்று அவனுங்க ஏரோ இதுலேயுமே வந்து சொல்கிற மாதிரி ஓகேடா எனக்கு என்ன நீ தெரிஞ்சு, ஏன்னா ஹைப்ரிட்ல உள்ள வந்தோடனே இவங்க தான் சாம்பியன்ஷிப் வந்து ஆரம்பிச்சானுங்க பயங்கரமாக. அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பயங்கரமான டெக்னீஷியன்ஸ். அவன் நீ எல்லா டீமுமே ஒரு இதில் வந்து நெகட் ஆயிரும் இந்த ஓவர்டேக் பண்ணுறது. கார்த்தி சூப்பராக சொன்னான் முன்னாடி, எல்லா டீமும் கடைசியில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தாண்டா இருக்குது இந்த ஓவர்டேக்கு, எல்லாரும் கண்டுபிடிச்சிருவானுங்க ஒரு 4-5 ரேஸில் அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னானுங்க, அட் அ பாயிண்ட் நீ வந்து எனக்கு டிஃபென்ஸ்னு ஒன்று வரும், மற்ற டீம் எல்லாம் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறது அப்போ வந்து யோசிக்கிறோம், அப்படிங்கிற டைமில் நான் இப்போவே யோசிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஏரோலையும் வந்து அவனுங்க வந்து அந்த டிஃபென்ஸ் இது வந்து யோசிச்சிருக்கானுங்க. அந்த கிளிப்பிங் ஆனாலும் அதை எப்படி வந்து சரி செஞ்சு வந்து கொண்டு போகிறது அப்படிங்கிறத. ஸோ எனக்கு என்னமோ வந்து இந்த சீசன் Mercedes மேலே ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. தோ லைக் ரசலோ ஆண்டன் லீலையோ நீங்கள் வந்து இப்போ லூயிஸ் ஹாமில்டன் மாதிரியோ மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் மாதிரியோ வந்து டிக்கு போட்டு ஓகேடா இவனால் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும் கார் தனியாலா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரசன்னாலேயோ ஆண்டனினாலேயோ அப்படி பண்ண முடியுமாங்கிறது எனக்கு டவுட்ஃபுல் தான். பட் கார் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த கார் ஐ திங்க் தட் இஸ் த டாப் பொசிஷன் நான் கொடுக்குறது Mercedes கார் தான். மொத்தம் ஃபெராரி வந்து மேன் சிட்டி மாதிரினா மெர்சிடிஸ் வந்து ஆர்சனல் மாதிரி நல்லா நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம், அங்கே ஒருத்தர் கோல் தான் போட தெரியும் பின்னாடி ஓட்டையா இருக்குங்கிற மாதிரி. ஃபெராரி வந்து மேன் யுனைடெட் மாதிரி. இல்ல இல்ல அதுதான் கரெக்டா இருக்கு. நான் அங்கே நிப்பாட்டிக்கிறேன், நான் அந்த பக்கம் வரல. இல்ல மெர்சிடஸ் அவனுக்கு எல்லாம் நல்லா தான் வச்சிருக்கானுங்க. மத்தவன் குடியே கெடுக்காம ட்ராக்ல கொண்டு போய் மத்தவன் முடியல மோதாம ஒழுங்கா ஓட்டினாலே நல்லா தான் ஓட்டுவாங்க. ஐ திங்க் அதுதான் வந்து இட் கம்ஸ் டவுன் டு டிரைவர். அவங்க ரெண்டு பேருமே, கிம்மி வந்து இப்பதான் செகண்ட் சீசன், ஹி இஸ் வெரி யங். ஸோ அவன் மேல நீ வந்து போய் சாம்பியன்ஷிப் ஜெயினா ஹி ஒன்ட் சே டோட்டோஸ் நாட் சோ ஃபூலிஷ் டு சே தட். ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ரசல் மேலதான் ஹியூஜ் ப்ரெஷர் ஆன் ஹிம் டு டெலிவர் திஸ் சீசன். தே நோ கம்மிங் இன் டு த சீசன் எல்லாத்துக்கும் தெரியும் அவன் தான் ஃபேவரட்ஸ், மெர்சிடிஸ் தான் ஃபேவரட்ஸ் டு வின் த டைட்டில் அப்படின்னு. ஸோ ஹியூஜ் ப்ரெஷர் ஆன் ஹிம், ஹவ் ஹி ரெஸ்பான்ஸ், எப்படி இந்த ப்ரெஷரை வந்து அவன் டேக் ஆன் பண்ணிக்கிறான் தான் இந்த சீசன் இருக்க போகுது. So far like Mercedes has a very good reliable engine, arrows டீசென்ட்டா இருக்கு, like they have everything on their pockets, so just they need to deliver. இதுக்கு அப்புறம் எப்படி அப்கிரேட்ஸ் வச்சு அடுத்து எப்படி என்ஹான்ஸ் பண்ண போறானுங்க, ஒவ்வொன்றும் அடுத்து வர டேட்டா வச்சு மெல்பர்னுக்கோ சுசுகாக்கோ அடுத்து எப்படி அவனுங்க அப்கிரேட்ஸ் கொண்டு வர போறானுங்க. ஸோ தே ஜஸ்ட் நீட் டு பில்ட் ஆன் ஃப்ரம் த பேசிக் வாட் தே ஹேவ் நவ். மற்ற மாதிரி இப்போ ரெட்புல்கோ மெக்லாரனுக்கோ பேஸ் லைனே ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகல அவங்களுக்குலாம். மெர்சிடஸ்க்கு வந்து பேஸ் லைன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ தே ஜஸ்ட் நீட் டு பில்ட் த டிசைன் ஃப்ரம் வாட் தே ஹேவ் நவ். ஸோ அதை ஒழுங்கா பண்ணாலே தே ஹேவ் வெரி குட் சான்சஸ். பட் லெட்ஸ் see like what they are doing.
இதுக்கப்புறம் வந்து ஒன்று வந்து காரை வந்து ரொம்ப சின்னது பண்ணியிருக்காங்க, டவுன் சைசிங் பண்ணியிருக்கானுங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த வீல் பேஸோடைய லென்த்தை வந்து கிட்டத்தட்ட 200 மில்லிமீட்டர் குறைச்சிருக்காங்க, விச் இஸ் ஹியூஜ். அதனால வந்துட்டு அந்த ஃப்ளோரோட வித்தும் வந்து 150 மில்லிமீட்டர் குறைச்சிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 30 கிலோ வந்து குறைச்சிருக்காங்க. மொத்தமாக அந்த கார்லேயே வந்து 30 கிலோ குறைச்சி இப்போ கார் வந்து 768 கிலோகிராம்ஸ் இருக்கு. ஆனால் அதில் வந்து ஒரு 46 கிலோகிராம் வந்து டயருக்காக. ஸோ இட்ஸ் அ மேசிவ் ஷிஃப்ட். தே brought down the weight and the size of the car really high. அதை தவிர்த்து ஒரே ஒரு விஷயம் இந்த டெஸ்டிங்கில் கடைசியாக கண்டுபிடிச்சாங்க. இந்த இந்த ஸ்டார்டிங் இது அப்படிங்கிறது, அந்த ஸ்டார்டிங் கிரிட் ப்ரொசீஜர்னு ஒரு ப்ரொசீஜர் வந்து வழக்கமாக நம்ம இத்தனை வருஷமா பார்த்துருக்கோம். இட்ஸ் பின் கடைசி கார் வந்து நிற்கிறதுக்கு அப்புறம் ஒரு 1 செகண்டுக்கு அப்புறமே அந்த ஒரு 5 லைட் வந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடும். அந்த ரெட் லைட் ஒவ்வொரு லைட்டாக வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இந்த வருஷம் வந்து தே மேட் அ சேஞ்ச். ஏன்னு கேட்டால் இந்த டர்போலாம் வந்து நல்லா பூஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தே மேட் அ சேஞ்ச் வேரின் கடைசி கார் வந்து ஃபார்மேஷன் லேப்புக்கு அப்புறம் வந்து நின்னதுக்கு அப்புறமே சைட் ஆஃப் யுவர் ட்ராக் நீ நிற்கிறதுக்கு சைடில் எல்இடி லைட்ஸை வச்சு எல்இடி லைட்ஸ் 5 வாட்டி பிளிங்க் ஆக போகுது. அந்த 5 வாட்டி பிளிங்க் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய ரெட் லைட்ஸ் ஆன் ஆக போகுது. ஸோ அந்த 5 வாட்டி பிளிங்க் ஆகும்போது நீ டர்போவை நல்லா சார்ஜ் பண்ணிக்கணும். அது என்ன சொல்றாங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டுட்டு பயங்கரமா என்ஜினை ரெவ் பண்ணணும். அந்த ரெவ் பண்ணும்போது தான் உனக்கு டர்போ சார்ஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபெராரி போன வருஷமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. டே இது வேலைக்கு ஆகாதுடா, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வராதீங்க, ஸ்டார்டிங்ல ஏகப்பட்ட கார் ஸ்டார்ட் ஆகாமையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபெராரி என்ன பண்ணிட்டானுங்க, சரி அதையும் தாக்கு பிடிக்கிறதுக்காக நாங்கள் ஒன்று ரெடி பண்ணிட்டானுங்க. ஆனால் இப்போ பேக்கை பஞ்ச் பண்ணுங்கிறதுக்காக வந்து இப்போ வந்து அவங்கள டவுன் பிளே பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? ஐ திங்க் அந்த அந்த இது பத்தி பேசுறோம்ல, அந்த இதுதான் வந்து அந்த எம்ஜிஓஹெச் மணி நான் சொன்னார்ல இந்த வருஷம் அது இல்லைன்னு, அது வந்து மேஜரா அஃபெக்ட் ஆகுறது வந்து இந்த சீசன் வந்து அந்த ஸ்டார்டிங் கிரிட்ல தான். பிகாஸ் உனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டர்போல உனக்கு பவர் இருக்காது பெருசா. அந்த பவரை காம்பன்சேட் பண்ண உனக்கு ஒரு 50 மீட்டர்ஸ் டேஷ் வந்து உன்னோட எம்ஜிஹெச்ல இருந்து தான் புஷ் பண்ணும் காரை. அதுக்கப்புறம் வீல் ரன் ஆகிறன்னா ஆட்டோமேட்டிக்கா டர்போ ஸ்டார்ட். இந்த சீசன் என்னன்னா அது இல்லைனால உனக்கு பேட்டரி தான் இருக்கு. பேட்டரி வச்சு ஃபுல் ஸ்ட்ரைட்ஸ் முடிக்க முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து அதை ரெவ் பண்றதுக்கு அதனாலதான் அந்த 5 செகண்ட்ஸ் டைம்ல யூ ஹாவ் டு ரீச் பீக். அந்த ஹை ரெவ்ஸ் இருந்து அதுக்கப்புறம் தான் லைட்டே ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கதான் இவங்களுக்கு அட்வான்டேஜ் ஃபெராரிக்கு. தேவ் இந்த டெஸ்டிங்ல வந்து அந்த புதுசும் ட்ரை பண்ணாங்க, லைக் ஓல்டு மெத்தடும் ட்ரை பண்ணாங்க. both Ferrari has been looking good. Mainly Ferrari engines have been looking good. எல்லா Ferrari engine வச்சிருக்கிற காரும் ஹாஸா இருக்கட்டும். சொல்லாத கார்த்தி, இன்கிரெடிபிள்ங்கற வார்த்தை நான் ப்ரிஃபர் பண்றேன். இன்கிரெடிபிள், ஓகேவா? அதுதான் இன்கிரெடிபிளா இருக்கு. வாய் இதெல்லாம் வந்து சொல்லுவேன். மெல்பர்ன்ல வந்து ஃபர்ஸ்ட் டென்லயே ஓட போறாங்க. அப்புறம் இருக்கு சொல்லுங்களா, ஹைப் ஏத்தி விடுறாங்க. அதான் புரிய மாட்டேங்குது எனக்கு. நான் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டேன். ஃப்ரீயரி நம்ம தான், என்னானாலும் இந்த சீசன் நம்ம தான். 5 ரேஸ் நம்ம தான் டெல்லி சேர்த்துக்கங்கடா. முக்க போகுது. ஃபெராரி ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இது எல்லா காரும் நின்றுடா ஸ்டார்ட்டே ஆகாது அப்படின்ட்டு. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ வாங்கி இருக்கான், ஆனா மத்தவனுக்கு வாங்கின மாதிரி சொல்றாங்க. சோ பட் ஆனா கடைசீட்ல வந்து இவங்க வேணாண்டாங்களா. இப்ப வந்து அந்த டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இதுக்கு எல்லாம் அப்பீல் பண்ணும்போது இவங்க தான் வேணாம், எல்லாம் எனக்கு பழைய ப்ரொசீஜரே நான் வச்சுக்கிறேன், ஏன்னா நான் அதுக்கேத்த மாதிரி கார் நாங்க வந்து எல்லாம் பயங்கர ரிசர்ச் பண்ணி எல்லாம் மாத்தி சரி பண்ணி நாங்க சொன்னதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக நான் பண்ணிட்டு வருவோமாமா. இப்ப நீங்க எல்லாம் பக்கத்துல பாத்தியில டெஸ்டிங்ல 5 அடி மத்த கார் போகுதுன்னா எங்களுக்கு 35 அடி போகுது. எப்படி எல்லாம் டெக்னிக்ஸ். ஆக்சுவலி அது இட் கம்ஸ் டவுன் டு அந்த கார் டவுன் சைசிங் ஆல்சோ. நீ சொன்ன மாதிரி அது என்ன, ரசலும் ரெவ் பண்ணா ஃபுல்லா, ஹாமில்டனும் ஃபுல்லா ரெவ் பண்ணா, ரசல் வீல்ல ஸ்பின் ஆயிருச்சு, அவங்களால அந்த டவுன் ஃபோர்ஸ் கிடைக்க முடியல. பட் ஃபெராரி வந்து அது கரெக்டா நெயில் டவுன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நான் அவ்வளோ ரெவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்டார்டிங்ல எனக்கு டவுன் ஃபோர்ஸ் இல்லைன்னா நான் அவுட்டு, நான் வந்து அந்த இது பண்றேன், டவுன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். சொல்லட்டுமா, எவனாச்சும் இந்த ரெவ் பண்ணும்போது தப்பி தவறி தூங்கி பிரேக்ல இருந்து காலை எடுத்துட்டான். நீ அதெல்லாம் எடுக்க மாட்டாங்கடா, F1 டிரைவர்ஸ் அவங்க. ஏன்டா இப்படி நான் இங்க பாருங்க சொல்றேன், அது என்னைக்காச்சும் நடக்க போகுது. அத சொன்னதாலதான் மோட் இருக்குடா, தனித்தனி மோட் இருக்குடா, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இல்லடா, அதுக்கு ஆன்டி ஸ்டால் இருக்கு. ஆமா, ஆன்டி ஸ்டால் தான் இருக்கு, போறதுக்கு எதுவும் கிடையாது, ஆன்டி ஸ்டால் தான் இருக்கு. இல்லண்ணா, அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு வேற யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது ஸ்டார்டிங்ல உனக்கு அதிகமா ஸ்டால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி ஸ்டாலும் ஆக்டிவேட் ஆகுது. அதனால ரெண்டுமே ஒரு மாதிரி காம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸ்டார்டிங்ல. சோ அதனாலதான் இந்த சேஞ்ச் ஆஃப் ரூல் மேஜரா வந்தது.
சரி இதெல்லாம் முடிச்சாச்சுப்பா. கடைசியில ஆளாளு கேட்டு முடிக்க போற இந்த எபிசோட. மிஸ்டர் மணிகண்டன், இந்த ஜாக்கெட் போட்டிருக்கேன் இது பண்ணிருக்கேன்லாம் பேசக்கூடாது. எந்த டீம் இது இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் சீசன் ப்ரெடிக்ஷன்ஸ்? எனக்கு சீசன் பிளேஸ் நான் டாப் 3 மட்டும் சொல்றேன். எனக்கு டாப் 3 வந்து அதாவது கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப், டிரைவர் சாம்பியன்ஷிப்ல இப்போ ரொம்ப டூ ஏர்லி. கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் சொல்றேன், ஃபெராரி, மெர்சிடிஸ், ரெட் புல். இதுதான் ஈஸியஸ்ட் ஆப்ஷன். இதாண்டா பேஸ்ட் ஆன் டெஸ்டிங் தான்டா சொல்ல முடியும். என்ன ரூல் சேஞ்ச் வேற என்னத்த சொல்றது? மெக்லாரன் சொல்ல பாத்தி நான் அப்படி ரெட் புல் தான் தேர்ட் சொல்றேன். ஏன்னா ரெட் புல் வந்துருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல எனக்கு மெக்லாரன் தோணுது. ரெட் புல், மெக்லாரன், ஃபெராரி. ஃபர்ஸ்டா இல்ல இல்ல ஃபர்ஸ்ட்லாம் இல்ல, 3 பேர் எப்படினாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்லாம் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். அப்ப மெர்சிடிஸ் இல்ல, அதுதான் சொல்றேன். ஒரு டிரைவர் இல்ல எனக்கு மெர்சிடிஸ் எனக்கு ஓகே தான், வந்தா நல்லதுதான். பட் ஆனா லைக் கன்சிடரிங் தி டிரைவர்ஸ் வந்து என்னால அது சொல்லவே முடியல. லைக் வில் தே ஃபினிஷ் த டாப் 3ன்ற மாதிரி. நீ டெக்னிக்கலா நீ எவ்வளவு பண்ணாலும் சரி ஓகே, எனக்கு டிரைவர்ஸ் நான் பண்ணலனா என்ன, எங்க இருந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வரப்போகுது? ஸோ ஐ கான்ட் சே எனிதிங் வித்வுட் ஹேவிங் த ப்ரூவிங் டிரைவர்ஸ்ன்ற மாதிரி இருக்கு. அதுலதான் இந்த சீசன் வந்து மத்த டீம்ஸ் எல்லாம் அட்வான்டேஜ். மெர்சிடிஸா இருக்கட்டும், ரெட் புல்லா இருக்க டிஸ்அட்வான்டேஜ். ஃபெராரி அண்ட் மெக்லாரன் ஹேவ் குட் பேர் அப்படின்னு சொல்லலாம் as a team. ஆணவமான சிரிப்பு, அந்த ஆணவமான சிரிப்பு கண்ணுல அந்த அகங்காரம் தெரியுது பாரு கௌதம் இப்பவே. எல்லாமே ஃபர்ஸ்ட் லேப் பிளேஸ் வரைக்கும் தான். அந்த ஃபர்ஸ்ட் லேப் நாங்க தாண்டிட்டோம்னாலே எங்களுக்கு பெரிய விஷயம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் லேப்ப தாண்டணும் நாங்க. அது வரைக்கும் வண்டி ஓடுவாங்கிறத மேஜர் விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் மீ ரிலையபிலிட்டி ஸ்டாப் இன் F1. நீ ஒரு ராக்கெட் ஷிப் கோட் ரெடி பண்ணிக்கோ. ஐ டோன்ட் ரியலி கேர். அதான் பண்ணிருக்காங்க. ஃபெராரி அதான் பண்ணிருக்காங்கண்ணா. அந்த ராக்கெட் ஷிப் ராக்கெட் பத்த வைக்குமா கீழே எலுமிச்சம்பழம் வைக்கணுமாங்கிறதா கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ரிலையபிள் பேக்கேஜ் கண்டிப்பா மெர்சிடிஸ் தான் இருக்கு. நீங்க சொல்லலாம் ஆப்வியஸ்லி கரெக்ட். அந்த கார் அந்த டிரைவர்ஸ் வந்து பேசிக்கலி ஆண்டோனி லசல் கூட இத்தனை வருஷமா இருந்திருக்கான். ஆண்டோனி இஸ் பிரிட்டி நியூ. ஒரு வருஷம் ஓட்டி இருக்கான். இஸ் பின் a huge prospect. உனக்கு கொண்டு வரும்போதே ஒரு பயங்கர பார்ட்டிசிபேட் கொண்டு வந்தாங்க. he could burst out. நம்ம யாருக்கு தெரியும், பிஆர்சி உள்ள வரும்போது வந்து ஒன்லி பீப்புள். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃபார்முலா ஒன்லி ஒர்க் பண்றாரு. அவர் சொன்னார், பிஆர்சியை பாருங்க, செம்ம மெச்சூர் டிரைவர், ருக்கி மாதிரிலாம் கன்சிடர் பண்ணாதீங்க, உண்மையா அவன் பயங்கர டேலண்ட் இருக்குன்னு சொன்னாரு. பீப்புள் அவுட் சைட் என்ன பார்த்தாங்க, ஓ பிஆர்சி ருக்கி சீசன் ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ண போற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆண்டோனி வரும்போது இந்த ஹைப் இருந்துச்சு. ஆனா போன வருஷம் பாவம் ஒன்னும் பெருசா பண்ண முடியல, காரும் இல்ல ஒன்னும் இல்ல. ஸோ ஃபார் மீ ஒரு பேக்கேஜா பார்த்தா மெர்சிடிஸ் ஆர் மச் பெட்டர் தென் தி அதர் டீம்ஸ். ஒரு பேக்கேஜ், ஒரு வெல் ரவுண்டட் பேக்கேஜ்னு பார்த்தா ஐ எம் புட்டிங் மெர்சிடிஸ் ஃபர்ஸ்ட், ஃபெராரி தேர்டு ப்ராபப்ளி. ஏன், பிகாஸ் ராக்கெட் ஷிப் இருக்கு. நம்ம பல வாட்டி ராக்கெட் ஷிப் பார்த்துருக்கோம். ப்ராபபிலிட்டி அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்துட்டு இந்த ஒரு ரிலையபிலிட்டி இஷ்யூஸ் 24 ரேஸ்ல. ஏன்னா இது ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னு தெரியல, 7வது ரேஸுக்கு அப்புறம் ஒரு பெரிய சேஞ்ச் மறுபடியும் வரப்போகுது. பயங்கரமா என்ஜின் டெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த கம்ப்ரஸபிலிட்டி ஜூன் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து எல்லா டீமும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சில டீம்ஸ் வந்து அது மாற்றி போயிருக்கான்னு சொல்லி பர்டிகுலராக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறது மெர்சிடிஸ் தான். இங்கே எங்களுக்கு தாண்டா இது பிரச்சனையே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பெரிய சேஞ்ச் மறுபடியும் 7வது ரேஸுக்கு அப்புறம் வரும். அதனால வந்து பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மெர்சிடிஸ், ரெட் புல் அண்ட் ஃபெராரி, ஐ திங்க் அது நான் வந்து டாப் 3ன்னு போக போறேன். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோட டாப் 3 வந்து ஸ்டார்டிங் வந்து கன்ஃபார்ம் மெர்சிடிஸ் தான். ஐ ஹேவ் ஹை ஹோப்ஸ் அந்த இந்த வருஷம் அவங்க தான் ஃபேவரட்ஸ். அதுக்கப்புறம் ஏதாவது செகண்ட் வந்து நாங்கள் முடிப்போம். தேர்ட் ஃபெராரி. ஐ டோன்ட் திங்க் மெக்லாரன் வில் பி தேர். ட்ரூ. ஒன்ஸ் அகைன் தேங்க்